வீல் சேர் கிறிஸ்தவங்கன்னா போவாங்க, ஆனால் யாராவது தள்ளுனா போவாங்க, தானாக போக மாட்டாங்க. எப்படி தள்ளணும்? நம்ம எல்லோரும் கர்த்தரை சோத்திரிப்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும், அப்போ போவாங்க. தானாக சோத்திரம் பண்ண மாட்டாங்க. கருத்தோடு பாடுங்க, வார்த்தைகளை தியானித்து பாடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அப்படி தியானித்து பாடுவாங்க. இல்லைன்னா எதையோ யோசித்து பாடுவாங்க. தான் வீல் சேர் கிறிஸ்டியன். இப்போ நம்ம பாடும்போது அந்த வார்த்தைலாம் கருத்தோடு தியானித்து பாடினோமா? இப்போ சோத்திரம் பண்ணுறோமா? நான் கண்ணை திறந்து யாரையும் பார்க்கல, ஆனால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அதை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் தானாகவே ஆராதனையும் ஸ்தோத்திரமும் புறப்பட வேண்டும். யாரும் நம்ம ப்ராம்ப்ட்னா அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லி நமக்குள்ளேருந்து இது புறப்பட வேண்டும். ஆகையால் கொஞ்சம் நேரம் எடுப்போம். இந்த கால வேளையில் ஆண்டவரை துதிக்க நாம் வந்திருக்கிறோம். அதிகாலையில் துதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படட்டும். உண்மையாக கருத்தோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். ஏன் தெரியுமா? அவர் துதிக்க பாத்திரராக இருக்கிறார். அவர் துதிக்கத்தக்க அவர் யோகியனாக இருக்கிறார். ஆகையால் அதற்காக அவர் தேவனாக இருக்கிறபடினால், துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடினால் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். அதிகாலையில் 4 மணிக்கு பலவிதமான முகங்களை பார்க்கலாம். ஒரு முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது தூங்கும் மூஞ்சி முகம். காலையில் ஒரு சோத்திரம் பண்ணாது, கண்ணு மூடிட்டு இருக்கும், தொங்கிட்டு இருக்கும் தலை. இன்னொரு மூஞ்சி இருக்கு. அது என்னதுன்னா இது 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 தூங்குறதா முழிக்கிறதான்னு சொல்ல முடியாத ஒரு நிலை வரும். இன்னொன்று இருக்கு, ஆண்டவர் உண்மையாகவே கருத்தோடு ஆண்டவர் துதிக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம்? எல்லாம் கருத்தோடு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். அதிகாலையில் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு வந்துட்டோம், நல்லா துதிப்போம். அதனால் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தில் பிரியமாக இருக்கிறார், ஸ்தோத்திரத்தில் தங்குகிறார், அவர் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராக இருக்கிறார். அதற்காக அதை பழகும்படியாக, அதில் பயிற்சி பெறும்படியாக, அதில் எக்ஸ்பர்ட்ஸாக தேறினவர்களாக மாறும்படியாக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சொல்லுவாங்க மகாத்மா காந்தி, அவர் அவ்வளோ பிரபலமானவராம். அவருக்கு லெட்டர் போடணுன்னா அட்ரஸ்லாம் தேவையில்லை, காந்தி இந்தியா அப்படின்னு போட்டால் போஸ்ட் பண்ணால் போதும், போய் சேர்ந்துடும். அவ்வளோ பிரபலமானவர். காந்தி இந்தியான்னு போட்டால் போதும், போய் சேர்ந்துடும். நம்முடைய ஆண்டவர் அதைவிட பிரபலமானவர். அவருக்கு அட்ரஸ் தெரியணும்னு தேவையில்லை, ஜீசஸ்ன்னு எழுதினா போதும், இந்த லெட்டரும் அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். மனுஷனுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு தெரியாத பிசாசு, இயேசு தெரியாத பிசாசு கிடையாது. கோடிக்கணக்கான விழுந்து போன தூதர்கள் அத்தனை பேருக்கு இயேசு யார் நல்லா தெரியும். அதனால் நம்முடைய இயேசு, நம்ம யூத் கேம்ப் பாட்டில் பாடுற மாதிரி, உமக்கு ஒப்பான தேவன் யார் உண்டு? ஆகையால் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். 46ஆம் சங்கீதம் 4-5. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த சங்கீதம் அசீரியா நாடோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது எழுதப்பட்டதான சங்கீதம். அதோ அந்த யுத்தத்தை நினைத்து எழுதுகிறதான சங்கீதம். அதிகாலையில் தேவன் உதவி செய்வார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அதிகாலையில் எழும்பி பார்க்கும்போது 185,000 பேர் செத்த பிரேதங்களாக இருக்கிறார்கள். அதான் அதிகாலையில் கர்த்தர் செய்த உதவி. அதனால் அவர்கள் ராத்திரியில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் தூதனை அனுப்பி அவருடைய வேலையை செய்து முடித்து விட்டார். அதிகாலையில் வருகிறதான உதவி பாருங்கள்.
பெரிய ஒரு சேனை நம்மை விழுங்கும்படியாக காத்திருக்கிறது. ஆனால் நாம் தூங்கி எழும்பினா போதும், ஆண்டவர் அவருடைய வேலையை முடித்து விட்டார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஆகையால் ராத்திரியிலே அவர் ஜெயத்தை தருகிறவர். அதிகாலையில் எழும்பி பாருங்க, சுற்றி பாருங்க, சத்துருக்கள் டெட் பாடியாக தான் இருக்கு. நாம் இதுவரைக்கும் எதிர்த்து தான சத்துருக்கள், இனிமேல் நாம் பார்க்க போகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஜெயம் தருகிறவரா இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அதே 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற கன் இருக்குல்ல, அந்த கன்னுடைய அந்த புல்லட் வெளியே வர்ற இடத்துல நம்ம அப்படி கை வச்சா அவங்க ஷூட் பண்ண என்ன நடக்கும்? அவங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கன்னுடைய வாயில் அப்படி கை வச்சா என்ன நடக்கும்? ஓட்டை தான் விழும். புல்லட் வெளியே வந்துடக்கூடாதுன்னு அப்படி தடுத்தா அது ஓட்டை போட்டு வெளியே வந்துடும். ஏவுகணை விடுறாங்களே, ஏவுகணை ராக்கெட் மாதிரி இருக்கும். அது பீரங்கிலேருந்து விடும்போது, பெரிய பீரங்கி இருக்கும், அதுலேருந்து விடும்போது அதை இப்படி தடுக்கலாமா? இல்லை, அது ரொம்ப வெயிட்டு. அதனால் என்ன பண்ணோம், அதை சுற்றி அதை அப்படியே அணைச்சிட்டா என்ன நடக்கும்? ரஷ்யாலேருந்து அமெரிக்காவுக்கு சுடும்போது நம்ம கூட போவோம். அது கூட அது தடுக்க முடியும், நிப்பாட்ட முடியாது. நம்ம கூட போய் அங்கே ஆகாயத்தில் பறந்துட்டு அமெரிக்காவில் போய் வெடிக்கும் போது நம்ம கூட வெடிப்போம், அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் பாருங்கள், அப்படி வச்சார்னா அவரை தாண்ட முடியாது, அவர் இழுத்தார்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் யுத்தங்களை ஓய பண்ணக்கூடியவர். அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது இயற்கையின் மேல், சூழ்நிலைகளின் மேல். அவரை தாண்டி எந்த புல்லட்டும் போகாது, எந்த பீரங்கியும் எந்த குண்டும் பாயாது. அதே தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிற யுத்தங்கள், ஆஃபீஸில் இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய பண்ணக்கூடியதான சக்தி உடையவராக இருக்கிறார். ஆஃபீஸில் இருக்கிறதான வில்லை அவர் உடைத்து, அவர் ஈட்டியை முறித்து, ரதங்களை நெருப்பில் சுட்டரிக்க அவர் வல்லவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தால் பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், இது நினைச்சாலே போதும் நமக்கு பயம் வந்துடும். ஐயோ, நான் பட்டதெல்லாம் போதும், லைஃப் எல்லாம் பாடு, லைஃப் எல்லாம் பிரச்சனை, இனி ஒன்றா. சொப்பனத்தில் ஆண்டவர் ஏதாவது பாடுகளை பற்றி பேசுகிறாரு அப்படி நினச்சா பயம் வந்துடும். ஏதோ வசனத்தில் ஆண்டவர் பேசினார்னா பயம் வந்துடும். ஐயோ, இது என்ன அர்த்தம், இப்படி வசனம் வருது, ஐயோ பாடா, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வளர வளர இந்த ஐயோ சத்தம் குறைஞ்சிரும். அப்படியா, கர்த்தருடைய சித்தனா வரட்டும், நான் அதை சந்திக்க ரெடியாக இருக்கிறேன், நான் வளரணும் தானே, நான் முன்னேறணும் தானே, அது வரட்டும். இதன் அசைக்கப்படாத வாழ்க்கை. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அது அசையாது. அதுதான் நம்முடைய அழைப்பு. ஆகையால் ஒரு அசையாத வாழ்க்கையை செய்யும்படியாக தேவன் நமக்கு ட்ரைனிங் தருகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். நான் சிக்காரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் மனாசே சில வருஷங்களுக்கு முன்னாடி சிக்கா இருந்தார். இதே மாதிரி தான் அவரும் ஒரு யூத் மீட்டிங் முடிச்சுட்டு, பஞ்சாபில் யூத் கேம்ப் முடிச்சுட்டு வரும்போது தான் அவருக்கும் இப்படி ஆயிடுச்சு. படுக்கையில் இருந்துட்டு சேரில் தான் தூக்கிட்டு போகணும், பல்லு மற்றவங்க தான் விளக்கணும். ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவருடைய நிலவரம். 3 மாதம் படுக்கையாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ராத்திரியில் அவர் ஒரு தரிசனம் பார்த்தாராம். அந்த தரிசனத்தில் பெரிய சேனை அவருக்கு விரோதமாக அம்பும் வில்லு வச்சுட்டு நின்றுட்டுருக்கு. அவரை ஷூட் பண்ண முடியாது. அப்போ சொல்கிறேன், நான் பயப்படலை. அப்போ தான் இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு, சாத்தான்னு உன்னை நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் எப்படி ஜெயிப்பார்? அவர் அத்தனை சேனை, ஒரு பெரிய சேனை, ஒரு 3000 பிசாசு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் அம்பும் வில்லு வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு முன்னாடி நின்று அந்த அம்பை பிடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து அப்படி பண்ணிட்டு, இப்படி நீங்கள்லாம் பண்ணுங்க, அதுனா அப்படி பண்ணி தான் ஆகணும். அது எப்படி நாங்கள் சண்டை போட வந்தோம், நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லவே முடியாது. அப்போ அத்தனை தானே இப்படி பண்ணுங்க அப்படின்னா அப்படி பண்ணி தான் ஆகணும்.
அவ்வளவு அதிகாரம் நம்முடைய தேவனுக்கு உண்டு. ஆகையால் அவர் நம்முடைய யுத்தங்களை பொறுப்பெடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நான் உனக்காய் யுத்தம் செய்திடுவேன் என்று, நான் உனக்காய் யுத்தம் செய்திடுவேன் என்று நவிந்தவர் எந்தன் கடம் பிடித்தாரே, நவிந்தவர் எந்தன் கடம் பிடித்தாரே. நாதனை என்றும் நாம் துதித்திடுவோம், நாதனை என்றும் நாம் துதித்திடுவோம். நான் உனக்காய் யுத்தம் செய்திடுவேன் என்று, நான் உனக்காய் யுத்தம் செய்திடுவேன் என்று நவிந்தவர் எந்தன் கரம் பிடித்தாரே, நவிந்தவர் எந்தன் கரம் பிடித்தாரே. நாதனை என்றும் நாம் துதித்திடுவோம், நாதனை என்றும் நாம் துதித்திடுவோம். நவிந்தவர் எந்தன் கரம் பிடித்தாரே, நவிந்தவர் எந்தன் கரம் பிடித்தாரே. நாதனை என்றும் நாம் துதித்திடுவோம், நாதனை என்றும் நாம் துதித்திடுவோம். அவர் நம்முடைய கரம் பிடித்திருக்கிறாராம். அப்படிதான் நாம் பாடணும். பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அப்படிதான் இருக்கு. அழகா இருக்கு தமிழ்ல, கை விடுவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் அவர் நம்முடைய கையை பிடித்தார். இன்று வரைக்கும் அந்த கையை அவர் விட்டதில்லை. ஆகையால் இன்று வரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தின் முதலாவது நாள், இந்த புதிய நாளில் அதிகாலையில் எழும்பி தேவனை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். எனக்கு நானே சமாளிச்சிருவேன் வாழ்க்கையை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு திறமை உள்ளவங்க, சொந்த பலத்தை நம்புகிறவங்க, அவங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். இல்லை இல்லை, எனக்கு ஆண்டவருடைய கிருபை தான் தேவை, அப்படி கிருபை இல்லாமல் நான் என்னை பாதுகாக்க முடியாது, என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது, நான் தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறதான ஒரு மனுஷன் என்று நன்றாய் உணர்கிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக, சரீர பிரகாரமான பாதுகாப்புக்காக தேவன் நம்மோடு இந்த மாதத்தில் கூட இருக்க வேண்டும், இந்த நாளில் கூட இருக்க வேண்டும் என்று உணர்கிறவர்கள் கருத்தோடு கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சில வருஷங்களுக்கு முன்பாக கெல்லிஸ்ல இப்படி யூத்ஸ் மத்தியில் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில் உங்க கூட இயேசு ஒரு வாரம் தங்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரீர பிரகாரமாக ஒரு மனுஷன் மாதிரி உங்க வீட்டிலே அவர் கூடவே இருக்கிறாரு. நீங்க பேப்பர் வாசிச்சா அவர் எட்டி பார்க்குறாரு, அப்படி என்ன வாசிக்கிறீங்கன்னு. காலையில் எழும்பின உடனே அவரும் கூட எழும்பி உட்கார்றாரு. நீங்கள் எங்கே போனாலும் அவர் பின்னாடி வர்றாரு. ஃபோன் பேச போனால் அங்கேயும் வந்து உட்காந்துட்ருக்காரு. யாரையாவது கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அங்கேயும் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு வாரம் அவர் கூடவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு இயேசு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் துக்கப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்க? அப்போ நிறைய பேர் உண்மைதான் ஒத்துக்கொண்டாங்க. துக்கப்படுவோம், சந்தோஷப்படுவோம் அவர் போகும்போது. ஏன்னா சும்மா நம்ம லைஃப்பில் எட்டி பார்த்துட்டு இருக்கிறார் அவர் அப்படின்னு. ஏன் ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது, ப்ரைவசி, தனிமை. நான் தனியாக இருக்கணும், யாரும் தெரியக்கூடாது ஏன் நான் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எட்டி பார்த்து எப்படி இருக்கும்? ஆனால் உண்மை அதுதான். இப்போ கூட எட்டி பார்த்துட்ருக்காரு. மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அது நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்தில் மறைச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம பழக வேண்டியது அவரை விட்டு வாழும்படியாக அல்ல, அவரோடு வாழும்படியாக. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அந்த சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது, கூட நடந்தார் என்ற அர்த்தம் அல்ல. அதனால் ப்ரைஸிங் முடியலாம், ப்ரைஸிங் முடிஞ்சால் கூட அவரோடு நடக்கிறதான அந்த அனுபவம் விட்டுறக்கூடாது.
நம்ம எழும்பி நம்ம பைக்கிலே போகும்போதோ நடந்து போகும்போதோ எப்படி போனாலும் ஆண்டவர் கூட போகணும். நம்ம வேலைக்கு போகும்போது ஆண்டவர் கூட வரணும். வேலை ஸ்தலத்தில் யாரோடு பேசினாலும் ஆண்டவர் பக்கத்தில் நின்றுக்கிறேன், அவரோடு கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ அவர் ஒரு பார்ட்னர் மாதிரி நம்மோடு கூட எப்போதும் கூட இருக்க வேண்டும். ஏனோக்கே போல ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறதான அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தரும்படியாக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் சுபாவத்தை பழக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய சத்துருக்களை மன்னிக்க, அவர்களை நேசிக்க, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க நாம் பழக வேண்டும். தேவன் அந்த கிருபையை நமக்கு தர வேண்டும். நம்முடைய கண்களில் இருக்கிறதான உத்திரத்தை எடுப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய துரும்பை காணுகிறதான அந்த அனுபவத்தை விட்டு நாம் நம்முடைய சொந்த ஜீவத்தை ஆராய்ந்து இருக்கிற பெரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க, நீக்கி போட தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பேச்சு எப்பொழுதும் ஆம், ஆமேன், எஸ், நோ இப்படி இருக்கணும். சத்தியம் சொல்லக்கூடிய அளவில் நாம் நம்பக்கூடாதவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்யக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் கொலை செய்யக்கூடாது. மலை பிரசங்கத்தில் தேவன் சொன்னதான அத்தனை காரியங்களை கடைபிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். காணிக்கையை தேவனிடத்தில் கொண்டு வரும்போது சகோதரன் யாராவது எனக்கு விரோதமாக ஏதோ ஒன்று உண்டு என்று அறிந்தால் அந்த காணிக்கையை விட்டு விட்டு சகோதரனிடத்தில் முதலாவது ஒப்புரவாக பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி மலை பிரசங்கத்தில் எப்படி உபவாசம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லி தந்தார். நாம் நன்றாக குளித்து விட்டு எண்ணெய் தேய்த்து விட்டு நாம் வர வேண்டும். மற்றவர்களுக்கு நான் உபவாசம் எடுக்கிறேன் என்று அறியக்கூடாது. நான் ஜெபிக்கும் போது நான் தனி அறையில் இருந்து நான் ஜெபிக்க வேண்டும். என்னை காட்டும்படியாக ஜெபிக்க கூடாது. நான் தான தர்மம் பண்ணும்போது மறைந்து செய்ய வேண்டும். என்னுடைய இடது கை கூட வலது கை கொடுப்பதை அறியக்கூடாது. அப்படி என்றால் நான் கொடுத்து விட்டு நான் இவ்வளவு கொடுத்து விட்டேனே என்கிறதான மேன்மை பாராட்டுதல் நமக்குள்ள கூட இருக்கக்கூடாது. அதை கொடுத்து மறந்து விட வேண்டும். இப்படியாக சுபாவத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை செய்ய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Praise you Lord, praise God. ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக வீடை விற்று அதற்காக வரி கட்டணும். அந்த வரியே 20 லட்சம். எத்தனையோ ஊழியக்காரங்க சொன்னாங்க, இதெல்லாம் போய் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஊழியத்துக்கு கூட பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு. ஆனால் அது முறை அல்ல. ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு தான் கொடுக்கணும். நம்ம அதில் உண்மையாக இருக்கிறோமா? வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், வேலை செய்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா? எத்தனையோ திருட்டுத்தனெல்லாம் இருக்குது, எல்லோரும் செய்வாங்க. வேலை கம்மியாக்கி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, சூத்திரங்கள்லாம் இருக்குது. அதன்படி வாழ்கிறோமா? இல்லை கர்த்தர் என்னை பார்க்குறார், என் தொழிலில் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நடக்கிறோமா? நம்முடைய பாஸ் பார்க்குறாரோ இல்லையோ, கர்த்தர் பார்க்குறார், அவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று அறிந்து அப்படி நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கிறோமா? மற்றபடி ராயனுக்கு செலுத்த வேண்டியது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கோமா? நம்முடைய குடும்ப ஜெபத்தில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டும். இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கம் இருக்கும், ஆனால் வீட்டில் அதிகாலையில் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கம் இருக்கா? 4 மணிக்கு ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துகிறோமா? குடும்பமாக எழும்பி ஆண்டவரை துதிக்கிறோமா? ஆகியால் இந்த 2 காரியங்களையும் செலுத்த ராயன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க, நம்முடைய ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதை கொடுக்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, we praise. Thank you Jesus. நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பாஸ்டர் வில்சன் அவர் கட்டக் கன்வென்ஷன் நடத்துவதற்கு போகிறார். பாஸ்டர் வெஸ்லி செகந்தராபாத் கன்வென்ஷன் நடத்துவதற்கு போகிறார். பாஸ்டர் ஜாய்ஃபிச் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார். இவர்கள் மூவரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், அபிஷேகிக்க வேண்டும், நடத்தி போய் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியர்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
கட்டக் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அது ஒரிசால இருக்கிறது. செகந்திராபாத் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அது ஆந்திராவில் இருக்கு. இந்த 2 கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த நாட்களில் பல இடங்கள் நடக்கிறதான விசேஷித்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு டைடல் பார்க்கல ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு ராத்திரி தாம்பரத்தில் ஒரு முழு இரவு ஜெபம் உண்டு. இப்படி என்னெல்லாம் மீட்டிங்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ நமக்கு எல்லாம் லிஸ்ட் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். குடுவாஞ்சேரி ஊரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் இருக்கிறதான ஏரியாஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்தந்த இடத்துல எந்த சண்டையும் நடக்கக்கூடாது, எந்த கொலையும் நடக்கக்கூடாது, எந்த விபத்து நடக்கக்கூடாது. நாமே தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். யூத் கேம்புக்காக ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாங்கினதான 10,000 12,000 ஃபார்ம்ஸ் இப்போ கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த வேலை நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் அங்கங்கே ஷெட்டு போடுறாங்க, பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, வசதிகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நிறைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பரீட்சை காலம். அதனால் ஸ்கூலில் காலேஜில் நடக்கிற எல்லா பரீட்சைகளை எழுத எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பேசினதான வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரு? மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். ஆங்கிலத்தில் நிச்சயமாய் நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதனால் அவருடைய வருகை சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அவருடைய வருகை சந்தேகப்பட மாட்டோம். நம்ம யாரும் எல்லாம் வராருன்னு ஒத்துக்கொள்வோம். ஆனால் ஒன்றை சந்தேகப்படுவோம், சீக்கிரமாக வருவாரா? வருவார், சீக்கிரமாக வருவார், அது சந்தேகம்தான். ஏன்னா ஒரு 50 வருஷம் பொறுத்து வருவார். ஏன்னா அப்போ தானே நம்ம ஃபுல்லாக வாழ முடியும் உலகத்தில். அவ்வளோ உலகத்தை நேசிக்க வர்றதே நமக்கு விருப்பம் வர மாட்டேங்குது. ஐயோ அப்போ சீக்கிரமும் உலகத்தை விட்டு போனோமா? ஐயோ வராரா? அப்படி தான் இருக்குது நம்ம மைண்டு. கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்குமே. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் வருகிறேன் என்றால நிச்சயமாய் சீக்கிரமாய் வருகிறேன். ஆகிய நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகைக்காக ஒவ்வொரு நாளும் அதற்காக ஆயத்தப்படுகிற நாளாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவி, என் நாவல் தீருமே முகம் காண்க. கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, ஆட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, ஆட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, ஆட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, ஆட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். மகிமை இலங்கும் சீயோனின் மலையது, ஆட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். மகிமை இலங்கும். காலையிலே நமக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சா நாள் முழுவதும் அந்த அபிஷேகம் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிற அபிஷேகம். தேவனுக்கு ஒரு தன்மை உண்டு, எந்த காரியமா இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நின்றுவார். நம்முடைய யுத்தத்தில் அவர் முன்னாடி போய் நிற்பார், நம்முடைய சவால்கள்ல அவர் முன்னாடி போய் நிற்பார். அதனால இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. தேவன் நம்மை சந்திக்கிற நேரம், கர்த்தர் அதிகாலையில் அந்த பட்டணத்திற்கு உதவி செய்வார். அதிகாலையில் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். அதிகாலையில் அபிஷேகத்தை ஊற்றுவார். என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே முகம் காண்க. என்
செய்வேன். மகிமையிலங்கும் சீயோனின் மலையதில் மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வேன். ஷபன மக்கரமன் ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். இந்த புஸ்தகமானது பழைய ஏற்பாட்டில் மிக சிறிய புஸ்தகமா இருக்கிறது. This book is the smallest book in the Old Testament. ఈ యొక్క గ్రంథమైనది పాత నిబంధనలో చిన్న గ్రంథమై ఉన్నది. இந்த புத்தகத்தை எழுதினதான உபதேயாவை பற்றி சரியான விவரங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை. அவர் யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் வாலிபனா வயதானவரா, அவர் யாருடைய மகன், இப்படிப்பட்டதான விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. No proper details are given regarding this Obadiah, that to which place he belong and what is his age, whether he is young or old, and to which nation does he belong. All these details are not given regarding him. ఈ యొక్క ఉపధ్య ఎవరని చెప్పి యవనుడా వృద్ధాప్యుడా లేకపోతే ఏ ఊరు ఏ యొక్క పేరు ఎవరి యొక్క కుమారుడు ఎటువంటి వివరములు కూడా ఇక్కడ గ్రంథములో ఇవ్వబడలేదు. பொதுவாக இந்த புத்தகத்தை வாசித்தால் இதை புரிந்து கொள்ள கஷ்டமான ஒரு காரியம். Generally when we read this book it's very difficult to understand it. ఈ యొక్క గ్రంథమును చదివినట్లయితే దీనిని అర్థము చేసుకున్నట కష్టమైన కార్యమే. இதில் ஆழமான அர்த்தங்கள் ஆழமான செய்திகள் மறைந்திருக்கிறது. But deep meanings and deep messages are hidden in it. దీనిలో లోతైనటువంటి భావములు వర్తమానములు గుప్తములై ఉన్నవి. பல தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுக்கு சாதகமாகவும் பேசினார்கள். சில தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பேசினார்கள். சில தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுக்கு சாதகமாகவோ விரோதமாகவும் பேசவில்லை. அவர்கள் மற்ற தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு விரோதமாக பேசி இருக்கிறார்கள். Some prophets they have spoken favorable to the Israelites and some have spoken unfavorable to the Israelites, and some they have not spoken favorable or unfavorable to the Israelites, and some prophets they have spoken about the other nations. పలు విధమైనటువంటి ప్రవక్తలు ఇశ్రాయేలుకు విరోధముగాను మాట్లాడి ఉన్నారు. కొంతమంది ప్రవక్తలైన వారు ఇశ్రాయేలుకు సాధకముగా మాట్లాడి ఉన్నారు. అయితే కొంతమంది ఈ యొక్క ప్రవక్తలైన వారు ఇశ్రాయేలుకు సాధకముగా మాట్లాడలేదు. ఇంకొక దేశము గురించి వారు ప్రవచించున్నారు. உபதிய தீர்க்கதரிசியோ அவர் ஏதோம் என்கிறதான ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் உண்டாகும் என்றும் அவர் சொல்லுகிறார். But this prophet Tobiah he spoke about the judgment that is to come upon Edom, and he also spoke that how this prophecy shall be fulfilled in the life of the Israelites. ఉపధ్య ప్రవక్త ఏదోము దేశములో ఉన్నవారికి తీర్పును గురించి చెప్పినాడు. అదే విధముగా ఇశ్రాయేలు జనులకు ఆశీర్వాదమును గురించి చెప్పినాడు. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகளாய் இருந்தார்கள். We all know that Jacob and Esau were twins. మనందరికీ తెలియను ఏశావు యాకోబు ఇద్దరు కవల పిల్లలై ఉన్నారు. அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு வேற பெயர்கள் கொடுக்கப்பட்டது. As they grew up they were given other names. వారు పెద్దవారు వచ్చినప్పుడు వేరే పేర్లు వారికి ఇవ్వబడి ఉన్నవి. யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரவேல் ஆக மாற்றப்பட்டது. Jacob's name was changed as Israel. యాకోబు యొక్క పేరు ఇశ్రాయేలుగా మార్చబడి ఉన్నది. அவனுக்கு பிறந்ததான சந்ததியாருக்கு இஸ்ரவேலர் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. Generation that was born to him were called as Israelites. ఆయనకు పుట్టినటువంటి వారి యొక్క సంతానం ఇశ్రాయేలీయులు అని చెప్పి పేరు పెట్టబడి ఉన్నది. ஏசாவுக்கு ஏதோம் என்கிறதான மறு பெயர் கொடுக்கப்பட்டது. Esau was called as Edom. ఏషావుకు ఏదోము అని చెప్పి వేరొక పేరు ఇవ్వబడి ఉన్నది. ஏதோமுடைய சந்ததியாருக்கு ஏதோமியர் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. Generation of Edom were called as Edomites. ఏదోము యొక్క సంతతి వారికి ఏదోమీయులు అని చెప్పి వారు చెప్పబడి ఉన్నారు. இந்த ஏதோமியரை பற்றிதான நியாய தீர்ப்பை பற்றி தான் உபதியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். We read about the judgment that was pronounced against these Edomites. ఈ ఏదోమీయుల యొక్క తీర్పును గురించి ఉపధ్య గ్రంథములో చెప్పబడి ఉన్నది. ஆகையால் இஸ்ரவேலர் ஏதோமியர் என்று சொல்லும்போது இந்த ரெண்டு ஜாதியா இந்த ரெண்டு தேசத்தாரும் இரட்டை பிள்ளைகளிலிருந்து பிறந்ததான வம்சத்தார். When we say about the Israelites and the Edomites, see what the generation that was born to the twins.
ఏదోమీయులు ఈ యొక్క ఇశ్రాయేలు అని చెప్పినది ఈ యొక్క రెండు విధమైన సంతత వారిని కూడా కవల పిల్లల మూలముగా కలిగినటువంటి సంతానమై ఉన్నది. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் உண்டு. Now there are some important things for which we have to pay our attention. ఇప్పుడు మనం గమనించవలసిన కొన్ని ముఖ్యమైన కార్యములు ఉన్నవి. ரெபெக்காளுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் எப்படி இந்த இரட்டை பிள்ளைகள் இருந்தார்களோ ஆண்டவர் அவர்களை அந்த பிள்ளைகளை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஆண்டவர் உன்னுடைய வயிற்றில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் உன்னுடைய வயிற்றில் ரெண்டு ஜாதிகள் இருக்கிறது என்று அவர் சொன்னார். As his two sons were found in the womb of Rebekah, while saying about those two sons, God did not say that twins are found in your womb, but he said that two nations are found in your womb. రిబ్కా యొక్క గర్భములో రెండు ఈ యొక్క కవల పిల్లలు ఉన్నప్పుడు మీ యొక్క గర్భములో ఇద్దరు ఉన్నారని చెప్పకుండా ఈ రెండు జనపదములు ఉన్నవి అని చెప్పుచూ ఉన్నాడు. வாசிக்க வேண்டாம், ஆனால் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written about that in Genesis chapter 25 and verse 23. ఆదికాండము 25వ అధ్యాయము 23వ వాక్యములో వ్రాయబడి ఉన్నది. இந்த ரெண்டு ஜாதிகள் ரெண்டு பிள்ளைகளாக ரெபெக்காளுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே போராட்டம் ஆரம்பித்தது. When these two nations were as two sons in the womb of Rebekah, there arose strife. రెండు జనములు రెండు పిల్లలుగా రిబ్కా యొక్క గర్భములు ఉన్నప్పుడే పోరాటం ఆరంభించినది. இந்த போராட்டம் வெளியே வந்த பிறகும் தொடர்ந்தது, வளர்ந்த பிறகும் தொடர்ந்தது, ஜாதிகளாய் மாறின பிறகும் தொடர்ந்தது. Even after they were striving each other, even the womb itself, even though strife was seen even when they came out, and as they grew up also their strife continued. Even the strife continued when they became as two nations. ఈ యొక్క పోరాటం అనేది వారు బయటకు వచ్చినప్పుడు కొనసాగి ఉన్నది, పెద్దవారైనప్పుడు కొనసాగి ఉన్నది, రెండు జనములుగా మారినప్పుడు అది కొనసాగి ఉన్నది. இதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் நமக்குள் ரெண்டு ஜாதிகள் உண்டு. Even so, there are two nations in our spiritual life within us. ఇదే విధముగానే ఆత్మీక జీవితంలో మనలో కూడా రెండు విధమైనటువంటి జనములు ఉన్నవి. ஒரு ஜாதியினுடைய பேர் தான் நமக்குள் இருக்கிற மாமிச சுபாவங்கள். The one name of the nation is the carnal characters. ఒక జనము యొక్క పేరే మనలో ఉన్నటువంటి శరీరము శరీరానుసారమైనది. நமக்குள் இருக்கிற இனி ஒரு ஜாதி ஆவியானவரால் நமக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறதான நல்ல சுபாவங்கள். Other thing is divine characters that are formed through the Spirit of God. ఇంకొక మనలో ఉన్నటువంటి జనమైనది ఆత్మీయ మూలముగా రూపింపబడినటువంటి మంచి స్వభావమై ఉన్నది. இந்த ரெண்டு ஜாதிகளும் நமக்குள்ளாகவே இருந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். These two nations are within us and it speaks to us. ఈ రెండు విధమైన జనములు కూడా మనలోనే ఉండి మనతో మాట్లాడుచుండును. இது நம்முடைய மனதில் ரெண்டு சத்தங்களாக வெளிப்படும். These are revealed as two voices in our mind. జీవి మన యొక్క మనస్సులో రెండు విధమైనటువంటి శబ్దములుగా కనబడును. ஒரு ஜாதியார் எப்பொழுதும் மாம்சத்துக்குரியதான ஆலோசனைகளை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். One nation always give us a counsel regarding to our carnality. ఒక జనము మారు ఎల్లప్పుడూ కూడా ఈ యొక్క శరీర సంబంధముగానే మనతో మాట్లాడుచుండును. இனி ஒரு ஜாதியார் இந்த ஜாதியார் பேசுவதற்கு நேர் மாறாக ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கும். And the other nation speaks contrary to this nation and it always speaks about spiritual things. ఇంకొక జనమైన వారు ఈ యొక్క జనమునకు విరోధముగా ఆత్మీక సంగతులు చెప్పుచూ ఉండును. இந்த ரெண்டு சத்தங்கள் என்று சொல்வது அது காதில் கேட்கக்கூடிய சத்தங்கள் அல்ல, அது மனதில் வரக்கூடிய சிந்தனைகள். When we say about these two voices, these are not two voices, but these are the thoughts that are seen in our mind. రెండు శబ్దములను చెప్పినప్పుడు అది చెవుల ద్వారాగా వినే శబ్దము కాదు గాని మనస్సులో వచ్చినటువంటి తలంపులు. உதாரணமாக கர்த்தர் வசனங்களின் மூலமாய் நம்மோடு பேசும்போது நமக்குள் இருக்கிற யாக்கோபு சொல்லுவார், தேவ சத்தத்துக்கு ஒப்புக்கொடு, கர்த்தர் உன் கூட தான் பேசுறாரு, வீட்டுக்கு போய் இதுக்கேற்ற மாற்றங்கள் உண்டாகணும், பிரதிஷ்டைகள் செய்யணும், இப்படி யாக்கோபு பேசுவார். For example, when God speaks to us through his word, Jacob within us, he used to say that God is speaking to you, therefore you have to take decisions and determinations according to the word of God. You have to live like this, and after going home you have to live such a life. ఉదాహరణముగా చెప్పవలనంటే మనకు వాక్యము చెప్పబడుచు ఉన్నప్పుడు యాకోబు చెప్పును, మీరు ఈ యొక్క వాక్యముని వినవలేను, ఇళ్ళకి వెళ్ళి ఇదే విధముగానే వాక్యానుసారముగా జీవించవాలని చెప్పి చెప్పుచుండును. ஆனால் ஏசா சொல்லுவார், இதெல்லாம் ஆண்டவர் பேசுறது இல்ல, இதெல்லாம் மனுஷன் ஊழியக்காரங்க யாரையோ மைண்ட்ல வச்சு பேசுறாங்க,
அது நான் வாரம் பேசிட்டு தானே இருக்கிறாங்க, ஆனா நீ அப்படி இருந்துக்கோ, உன்னுடைய கஷ்டம் உனக்கு தான் தெரியும், இப்படி ஏசா பேசுவான். But Esau will speak saying that these are not the words of God but servants of God are speaking hearing the words of others. Therefore you cannot live such a life, only you know your difficulty, therefore it is not needed for you to live such a life. ఏషావు ఏమి చెప్పునంటే ఇది దేవుడు మాట్లాడేది కాదు, సేవకుడు ఏదో ఒక మనిషిని ఈ యొక్క మనసులో పెట్టుకొని మాట్లాడేది, ఇది వారం మాట్లాడుచున్నది, నీ గురించి నీకే తెలుసు కదా అని చెప్పి ఏషావు చెప్పును. இதே போல ஒவ்வொரு நாளிலும் நூற்றுக்கணக்கான சிந்தனைகள், இந்த ரெண்டு ஜாதியாரால் ஏற்படுத்தப்பட்டதான சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டே இருக்கும். Likewise hundreds of thoughts comes out of these two nations, and these two nations are contrary to each other and they strive each other. ప్రతి దినమున కూడా ఈ యొక్క రెండు విధమైన జనముల మూలముగా కలుగుచున్నటువంటి వందల కొలది ఆలోచనలు మనలో ఒకదానికి ఒకటి ఢీకొనొచ్చు ఉండును. ஆனால் இந்த ரெண்டு ஜாதிகளை நாம் இப்படியே மோதிக்கொண்டு இருக்க விடக்கூடாது. But we should not allow these two nations to always strive together. అయితే ఈ యొక్క రెండు విధమైన జనములు ఇదే విధముగా మనలో ఢీకొనొచ్చు వదలకూడదు. உண்மையான இந்த ரெண்டு ஜாதிகளும் மோதாதபடிக்கு நம்முடைய சிந்தனையில் நாம் எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள் ஒரு பக்கமாக யாக்கோபின் பக்கமாக ஆவிக்குரிய பக்கமாக சாய்ந்து ரெண்டு ஜாதிகளுக்கும் சரியான ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு கோடு நம்முடைய உள்ளத்தில் வரையப்பட வேண்டும். We should not always strive together with these two nations, but we should be on the side of Jacob, and we should take right decisions and determinations in our mind, and we should put a line or a limit for this corner thoughts, and we should lean on to the spiritual side. రెండు విధమైనటువంటి యొక్క జనములు ఇదే విధముగా విడిచిపెట్టకూడదు. మన యొక్క మనసులో మనం చేయనటువంటి తీర్మానములు, ఆ తలంపులు ఇవన్నీ కూడా యాకోబు పక్కన ఉండవలెను. రెండిటికి నడువ ఒక విభజన మనము చేటగా కలుగు చేయవలెను. இந்த யாக்கோபு ஏசா என்று சொல்வது அது வேற யாரோ இல்ல, நமக்குள் இருக்கிற ரெண்டு பகுதி, ரெண்டும் நாம் தான். When it is said about Jacob and Esau, it is not someone else, but these are the two aspects that are found within us. యాకోబు ఏషావు అని చెప్పినట్లయితే అది ఎవరో కాదు కానీ మనలో ఉన్నటువంటి రెండు విధమైనటువంటి ఆ యొక్క కార్యములు అయి ఉన్నవి, అది మనమే అయి ఉన్నాము. இந்த ரெண்டு பேரையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து மோத விடக்கூடாதபடிக்கு நமக்குள் நம்மிடத்திலிருந்து ஒரு வேறுபாடு உண்டாக வேண்டும். We should not allow these two nations to tarry in us and strive together, but a revelation should come out of us. ఈ యొక్క రెండు విధమైనటువంటి జనములు కూడా మనలో ఉండి పోరాడుకున్నట్లుగా మనలో నుంచి ఒక తీర్మానం కలుగవలెను. நம் வேதத்தை வாசித்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அம்மோனியருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மீதியானியருக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் எப்படி நேரடியான யுத்தம் நடந்ததோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் ஏதோமியரும் மோதினதே இல்லை. ஆனால் அவர்களுடைய யுத்தமானது ஒரு மறைமுகமான ஒரு யுத்தம். When we read about the word of God, we find that the children of Israel they fought with the Ammonites and with the Amalekites and with the Midianites, but we read in the word of God that the children of Israel fought with the Edomites, but their battle was a hidden one. మనము గ్రంథములో చూసినప్పుడు ఇశ్రాయేలుకును ఫిలిష్తీయులకును, ఇశ్రాయేలుకు అమ్మోనీయులకును, ఇశ్రాయేలుకు ఈ విధముగా ఈ యొక్క జాతులకు ఈ విధముగా పోరాటం ఉన్నదో మనం చూసినట్లుగా చూస్తున్నాము. అయినప్పటికీ కూడా ఈ యొక్క రెండు విధమైనటువంటి ఏదేమీలు ఇశ్రాయేలు వారు పోరాడినట్టుగా మనం చూడలేదు, కానీ ఈ యొక్క పోరాటము మరుగుగా కనబడుచు ఉన్నది. நான் மறப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை அறிவிக்க விரும்புகிறேன். யாராவது செல்போன்ஸை கூட்டத்துக்கு கொண்டு வராங்க, சைலண்ட் மோட்ல வைக்காதீங்க, கூட்ட நேரத்தில் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற மரியாதையும் கனமும், அது ஆண்டவருடைய ஆராதனைன்னு ஒரு பகுதி. அதனால அதை சும்மா சைலண்ட் மோட்ல வச்சுட்டு இருக்கிற SMS எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கொண்டு முறை வந்து பார்த்துட்டு என்ன வந்திருக்கு, முக்கியமான கால் வந்திருக்கு, இதெல்லாம் வேண்டாம். இது முக்கியமான கால், ஆண்டவரோட முக்கியமான காலே கிடையாது. ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட்டம் முடிச்ச பிறகு அப்புறம் ஆண்டவர் அதை மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்வார். அதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யாக்கோபுக்கும் நேர்மறையான யுத்தம் கிடையாது, ஒரு மறைமுகமான யுத்தம் தான் இருந்தது. There was no battle directly between the children of Israelites and the Edomites, but they had a hidden battle. ఏదేమీలకు ఇశ్రాయేలుకు బహిరంగముగా వారికి యుద్ధము లేదు, కానీ మర్మముగా వారికి యుద్ధము కలుగుచున్నది. இதே போல நமக்குள் மறைமுகமாக வெளியே யாருக்கும் தெரியாது நம்முடைய சிந்தனையில், எழுச்சிகளில்,
மாம்சத்துக்கும் ஆவியானவருக்கும் பெரிய போராட்டம் உண்டாய் கொண்டிருக்கும். Likewise, we'll have a hidden strife within in our emotions and our feelings, but that is not known to anyone, and that is in a hidden side. ఇదే విధముగానే మన యొక్క మనసులో కూడా మర్మముగా కలుగుచుండును, బయటికి ఎవరును తెలియదు. మన యొక్క శరీరమును యొక్క ఆత్మకు విరోధముగా పోరాటము జరుగుచునేముడుని. இந்த ஆவியானவருடைய உதவியினால் மாம்சத்தை நாம் கீழ்ப்படுத்தாவிட்டால் நாம் கடைசியாக முற்றிலும் மாம்சீகமானவர்களாய் மாறிவிடுவோம், சாத்தானின் கருவிகளாக மாறிவிடுவோம். With the help of the Holy Spirit, if we do not subdue the powers of flesh, then totally we become slaves to the spirit of the flesh, and we become the weapon for the devil. అందువలన ఆత్మచేత యొక్క శరీరం యొక్క క్రియలను మనము నశింప చేయకపోయినట్లయితే సంపూర్ణముగా శరీర సంబంధముగా మారేదము, మనము సాతానునికి సాధనముగా మారేదము. இப்போது ஏதோம் செய்ததான சில காரியங்களிலிருந்து அவனுடைய ஜீவியத்தில் இருந்த சில காரியங்களிலிருந்து சில காரியங்களை படிக்க போகிறோம். From the things that Edom has committed, and from the life of Edom, we are going to learn certain things. ఏదోము యొక్క జీవితంలో అతను చేసినటువంటి కార్యముల గురించి కొన్ని కార్యములు చదవబోచున్నాము. ஏசா என்று பெயர் கொடுக்கப்பட்டதான ஏசாவுக்கு ஏன் ஏதோம் என்று மறுபெயர் கொடுக்கப்பட்டது? Why Esau was called with the other name as Edom? ఏషావు అని చెప్పి పేరు పెట్టబడినటువంటి ఏషావుకి ఎందుకు ఇంకొక పేరు ఏదోము అని చెప్పి చెప్పబడి ఉన్నది? ஏசா ஏதோமாக அழைக்கப்படுவதற்கும் ஏதோம் ஜாதியார் ஏதோமியர் என்று அழைக்கப்படுவதற்கும் மூன்று காரணங்கள் உண்டு. There are three reasons for Esau to be called as Edom, and Edom to be called as Edomites. ఏషావు ఏదోము అని చెప్పి పిలువబడుటకు, ఏదోమీయులు అని చెప్పి పిలువబడుటకు మూడు కార్యములు ఉన్నవి. ஏதோம் என்று சொன்னால் சிவப்பு. Edom means red. ఏదోము అని చెప్పినప్పుడు ఎర్రనది. ஏதோமுடைய வாழ்க்கையில் மூன்று காரியங்கள் சிவப்பாக இருந்தது. Three things were found as red in the life of Edom. ఏదోము యొక్క జీవితములో మూడు ఎర్రని కార్యములు ఉన్నవి. இந்த மூன்று சிவப்பான காரியங்களும் மூன்று தவறுகளை காட்டுகிறது. These three red things signifies three faults. మూడు ఎర్రని కార్యములు మూడు విధమైనటువంటి తప్పులను సూచిస్తున్నది. ஏதோமுடைய ஜீவியத்தில் வந்ததான மூன்று தவறுகள். Three mistakes that was found in the life of Edom. ఏదోము యొక్క జీవితంలో వచ్చినటువంటి మూడు తప్పైన కార్యములు. இதிலிருந்து நாம் படிக்க போகிறதான சில பாடங்கள் உண்டு. There are lessons we are going to learn from this. దీనిలో నుంచి మనము చదవబోచున్నటువంటి కొన్ని పాఠములు ఉన్నవి. முதலாவது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். Firstly, Genesis chapter 25 and verse 25. ఆదికాండము 25వ అధ్యాయము 25వ వాక్యము చదువుకునేదము. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். இப்போ ஏசா அவனுடைய தோல் முதலாவது சிவப்பாக இருந்தது. Firstly, the skin of Esau was found red. ఏషావు యొక్క అతని యొక్క చర్మము మొదటగా ఎర్రగా ఉన్నది. இதிலிருந்து ஏசாவுடைய ஜீவியத்தில் வந்ததான ஒரு தவறான காரியத்தை பற்றி நாம் அறியலாம். From this we can understand a wrong thing that was found in his life. దీని నుంచి ఏషావు యొక్క జీవితంలో వచ్చినటువంటి తప్పైన కార్యమును గురించి మనం చదవగలమే. ஏசாவுடைய தோல் சிவப்பாய் இருந்தது தப்பல்ல, ஆனால் அந்த சிவப்பான தன்மையிலிருந்து நாம் படிக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. It is not wrong for the skin of Esau to be red, but from the redness we are to learn certain things. ఏషావు ఎర్రనవాడుగా పుట్టినది అది తప్పైన కార్యము కాదు గాని ఆ యొక్క ఎర్రన దాన్ని గురించి మనము చదవవలసినది. அந்த சிவப்பான தோல் ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒரு தவறான நட்பை, தவறான ஐக்கியங்களை காட்டுகிறது. The red spiritually signifies wrong friendship or wrong fellowship. ఈ యొక్క ఎర్రని చర్మం అని చెప్పునది అది తప్పైనటువంటి సహవాసముని కలుగజేయుచున్నది. தோல் எப்படி சரீரத்தோடு ஒட்டி கொள்ளுகிறதோ அதே போல் சிலர் தவறான தீய நண்பர்களோடு ஒட்டி கொள்ளுகிறார்கள். As the skin is sticking to the body, even so some get sticked on to for wrong friends. ఏ విధముగా చర్మమైనది ఈ యొక్క మాంసముతో కూడా అతుకబడి ఉన్నదో అదే విధముగానే కొంతమంది చెడ్డ స్నేహితులలో వారు అతుకబడి ఉన్నారు. இந்த ஏதோமுக்கும் அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தார்கள். Even Edom had such friends. ఏదోముకు కూడా అటువంటి స్నేహితులు ఉన్నారు. இது போல நம்முடைய ஜீவியத்திலும் இப்படி தவறான ஒரு
தவறான நண்பர்கள் தவறான ஐக்கியம் வைத்தால் அது நம்முடைய ஜீவிதத்தில் அழிவை தான் உண்டாக்கும். Likewise, if we shall have such friends and if we shall have such evil fellowship, then that brings about destruction to our life. ఇదే రీతిగానే మన యొక్క జీవితంలో కూడా తప్పైన స్నేహితులు తప్పైన ఐక్యం ఉన్నట్లయితే అది నాశనమును కలుగజేయును. நமக்கு சில திறமைகள் சில தாளந்துகள் இருந்தால் உடனடியாக இயற்கையாகவே நிறைய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளலாம். If we have certain ability and capability, then we'll have friends. మనకు కొన్ని తాళంతులను సామర్థ్యములు ఉన్నట్లయితే మనము స్నేహితులను చేర్చుకొనగలము. அழகு இருந்தால் நிறைய நண்பர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். If we have beauty, then many friends will encircle us. అందం ఉన్నట్లయితే ఎంతో మంది స్నేహితులు వచ్చేదరు. பணம் இருந்தால் நிறைய நண்பர்கள் பின்பற்றுவார்கள். If we have money, then many friends will follow us. డబ్బు ఉన్నట్లయితే అనేక స్నేహితులు వచ్చేదరు. அரசியலில் சேர்ந்தால் நிறைய நண்பர்களோடு நம்மோடு சேர்ந்து கொள்வார்கள், நாமும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். If we join the political party, then many friends will join us and we also have to join with many friends. పార్టీలలో చేరినట్లయితే అనేకమైన స్నేహితులు మనతో కూడా వచ్చి కలుసుకునేది, మనము అనేక స్నేహితులతో కూడా వెళ్ళి కలిసేదము. நாம் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக ஈடுபடும் போது நிறைய நண்பர்களோடு ஒட்டிக்கொள்ள முடியும். When we involve more in sports, many friends will get stick down to us. మనం ఆటల్లో వెళ్ళి కలుసుకున్నట్లయితే అనేక మంది స్నేహితులతో కలుసుకునేదము. ஆனால் இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாரும் அதிகபட்சமாக தீமையான நண்பர்களாக தான் மாறிவிடுவார்கள். All these friends, all the most, they become evil to us. ఇటువంటి స్నేహితులందరిని కూడా అధికముగా చూసినట్లయితే వారి చెడ్డ స్నేహితులుగా మారేదరు. எப்படி சாலமோனை நண்பர்கள் சாலமோனை கெடுத்தார்களோ, தேவனை விட்டு சிலைகளுக்கு பின்னாடி போக வைத்தார்களோ, அதுபோல நம்முடைய இந்த தவறான நட்பு நண்பர்கள் எல்லாம் நம்முடைய தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் விட்டு விலகும்படியாக அவர்கள் நடத்துவார்கள். As the friends of Solomon made him to turn towards idols, even so evil friends will make us to depart from the Lord and from worshiping the Lord, and they will lead us to evil ways. ఏ విధముగా సొలొమోనుని ఆ యొక్క స్నేహితులైన వారు దేవుని యొద్ద నుంచి విడదీసి విగ్రహముల వైపు తీసుకుని వెళ్ళి ఉన్నారు, అదే విధముగానే ఈ యొక్క స్నేహితులు కూడా మనం దేవుని యొద్ద నుంచి దేవుని యొక్క శబ్దం వినకుండా చేసేదరు. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம், சபைக்கு வருவோம், ஆராதிப்போம், ஆனால் சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாதபடிக்கு அவர்கள் நமக்கு தடைகளாய் இருப்பார்கள். We'll come to the presence of God, we'll worship the Lord, we also will sing praises to the Lord, but they'll be an hindrance that we may not live according to the truth and doctrine of the Lord. మనము దేవుని యొక్క సంఘమునకు వచ్చేదము, ఆరాధించదము, ఇవన్నీ కూడా చేసేదము, అయినప్పటికీ కూడా సత్యానుసారముగా నివసించకుండా ప్రవర్తింపకున్నట్లుగా వారు మనకు ఆటంకముగా ఉండేదరు. ஏதோமியருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? What happened in the life of the Edomites? యోదేమీయుల యొక్క జీవితంలో ఏమి సంభవించినది? மறுபடியும் உபதியாவின் புஸ்தகம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Obadiah and verse 11. ఓబద్య 7వ వాక్యము చదువుకునేదము. Verse 7. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. பாத்தீங்களா, எத்தனையோ நண்பர்கள், அவரோடு சமாதானமா இருந்தவர்கள், உடன்படிக்கை செய்தவர்கள், கூட சாப்பிட்டவர்கள், இப்பொழுது அவரை துரத்துகிறார்கள், ஏதோமுக்கு கன்னியாக மாறிவிட்டார்கள். All the friends, those who made peace with him, those who made covenant with him, and those who were together with him, now they have become a snare to him. చూసినట్లయితే సంధి చేసిన వారు, వారితో కూడా తీర్మానం చేసిన వారు, వీరందరిని కూడా వారికి ఉరి వడ్డి ఉన్నారు. யாருக்கு பின்னாடி ஃப்ரெண்ட் சொல்லி சுத்திட்டு இருக்கிறோமோ அவர்களால் நமக்கு அழிவும் கண்ணிதான் உண்டாகும். அதான் வசனம் சொல்லுகிறது. The word of God says that if we shall follow after a person saying that he is a friend, then destruction shall come through him. ఎవరైతే స్నేహితులని చెప్పి వారి వెంబడి మనము తిరుగుచున్నామో వారే ఇక ఉరి వడ్డెదురని చెప్పి వాక్యము సెలవిచ్చుచున్నది. சிறிய வயதில ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க, man cannot live in isolation. மனுஷன் தனியா இருக்க முடியாது, அவன் எப்பொழுதும் ஒரு சமுதாயத்தில் தான் இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் அவசியம் தான், ஆனால் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்? தேவனிடத்தில் நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸா, தேவனை விட்டு விலகும்படியாக கிரியை செய்கிறதான ஃப்ரெண்ட்ஸா என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். While studying in school, they used to teach us saying that man cannot live in isolation, that is, man cannot dwell alone, he cannot be alone, he is in need of friend. But we have to find out what kind of friend, whether they are those leading us towards God or whether they are making us to go apart from the Lord. స్కూల్లో చదివేటప్పుడు చెప్పేదరు, ఈ యొక్క
మనిషి ఒంటరిగా ఉండలేడు అని చెప్పి అయితే మనుషుడు సముదాయంతో కూడా ఉండవలేను అయినప్పటికీ కూడా స్నేహితులతో ఉండవలేను ఆ యొక్క స్నేహితులు ఎటువంటి వారై ఉన్నారు దేవుని ఎద్దకు నడిపించేవారా లేక దేవుని ఎద్ద నుంచి విడదీసేవారై ఉన్నారా இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை செய்து எப்படியாவது நாம் ஜெபித்து இந்த தீய நண்பர்களிடத்திலிருந்து நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவத்தை காத்துக்கொள்ள நாம் ஜெபித்து கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Now itself we have to pray and take a decision. We have to pray saying that some of God shall help us to depart from all such evil friends. We have to pray and the Lord will help us. ఇప్పుడే మనం తీర్మానం చేయవలని ప్రార్థించవలని ఒక చెడ్డ స్నేహితుల నుంచి విడదీ నిమిత్తమై మనం ప్రార్థించవలని దేవుడు సహాయం చేయను. இல்லை என்றால் அவர்கள் நம்மை கெடுத்து விடுவார்கள். Otherwise they lead us to destruction. లేకపోతే వారు మనల్ని పాడు చేసెదరు. அடுத்தது ஏசாவுடைய வாழ்க்கையில் சிவப்பான ஒரு காரியத்தை பார்க்கலாம். And we find the next aspect of it in the life of Esau. తరువాత ఏశావు యొక్క జీవితంలో ఎర్రని కార్యము చూడగలము. அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். Genesis chapter 25 and verse 30. ఆదికాండము 25వ అధ్యాయం 30వ వాక్యము. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. இவன் பாருங்க அவன் சிவப்பான கூழின் மேல் ஆசை வைத்ததினால் அவனுக்கு ஏதோம் என்று சிவப்பு என்கிற பெயர் உண்டாயிற்று. Because he had desired towards a red pottage, he was called as Edom. అతడు ఎర్రగా ఉన్న దాని మీద ఆశ ఉంచినందువలన అతని యొక్క పేరు ఏదోమని పిలువబడి ఉన్నది. இது ஒரு தவறான ஞானத்தை காட்டுகிறது. This signifies a wrong wisdom. ఇది తప్పైనటువంటి జ్ఞానమును సూచించుచున్నది. அவனுடைய சிவப்பு தோல் தவறான நட்பை காட்டுகிறது. இவன் சிவப்பான கூழை கேட்டதற்காக இது தவறான ஒரு ஞானத்தை காட்டுகிறது. His red skin signifies a wrong fellowship, a wrong friendship, but this red pottage signifies a wrong wisdom. అతని యొక్క చర్మము ఎర్రగా ఉన్నది అది తప్పైనటువంటి స్నేహితులను చూపుచు ఉన్నది. ఇక్కడైతే ఇక ఎర్ర దాని మీద ఆశపడినది అది తప్పైనటువంటి జ్ఞానమును చూపుచున్నది. ஏனென்றால் ஏசா தன்னுடைய ஒரு ஞானத்தை கொண்டுதான் இப்படி ஒரு சிவப்பான கூழுக்காக கேட்டான். Esau with such a wisdom he asked for the red pottage. జంతు నిమిత్తమని చెప్పినట్లయితే ఏశావు తన యొక్క జ్ఞానము కొలదే ఇటువంటి ఎర్ర కోరిన అడిగినాడు. ஏசா வயலுக்கு சென்று நாள் முழுவதும் வேலை செய்து மிகவும் களைப்பாக பசியாக வருகிறான். Esau he went to the field and he labored throughout the day and he was faint and he came home. ఏశావు పొలములో ఉండి దినమంతను కూడా శ్రమపడి అలసిపోయి వచ్చున్నాడు. யாக்கோபுடைய கூழை பார்த்தபோது அவனுக்கு உடனடியாக பசி பெருகிற்று. When he saw the pottage of Jacob, immediately hunger increased. ఈ యొక్క యాకోబు యొక్క ఎర్రన దాన్ని చూసినప్పుడు వెంటనే ఆకలి కలిగి ఉన్నది. அந்த கூழ் எனக்கு தா என்று ஏசா கேட்டான். Esau asked him saying that give me that pottage. ఆ యొక్క వంటకము నాకిమ్మని చెప్పి ఏశావు అడిగినాడు. அப்பொழுது யாக்கோபு சொன்னார் உன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாதத்தை எனக்கு தா இந்த கூழை நான் உனக்கு தருகிறேன். Then Jacob said that swear me your birthright and I will give you this pottage. అప్పుడు యాకోబు అడిగినాడు నీ యొక్క జ్యేష్ఠత్వమును నాకిమ్ము అప్పుడు ఈ యొక్క వంటకము నేను ఇచ్చేదని చెప్పినాడు. சிரேஷ்ட புத்திரபாதம் என்று சொன்னால் அந்த நாட்களில் ஒரு வழக்கம் என்னவென்றால் தகப்பன் அவருடைய சொத்தை மூன்றாக பிரித்து 2 பங்கை மூத்த ஆள்கிட்ட கொடுப்பார், மூத்த மகனுக்கு கொடுப்பார். ஒரு பங்கு தான் அடுத்த மகனுக்கு கிடைக்கும் ஒரு 2 பிள்ளைகள் இருந்தால். When we say about the birthright in olden days, a father he has to divide all his wealth into 3 parts and 2/3 will be given to the eldest son and the other part will be given to the younger. When he has 2 children. When he has 2 children. జ్యేష్ఠత్వం అని చెప్పినట్లయితే ఆ యొక్క ఏమిటని చెప్పినట్లయితే అప్పుడు తన యొక్క తండ్రి యొక్క ఆస్తిని 3 భాగములుగా విభజించి పెద్దవానికి 2 భాగములు ఇచ్చెను, చిన్నవానికి 1 భాగమును ఇచ్చెను. இப்படி யாக்கோபு ஏசாவுக்கு மூத்த குமாரனுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த சிரேஷ்ட புத்திரபாதத்தை கேட்கும்போது ஏசாவுக்குள் ஒரு ஞானம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. When Jacob asked for the birthright that is to come upon the firstborn, wisdom began to work in Esau. యాకోబు ఈ విధముగా ఏశావు యొక్క జ్యేష్ఠత్వమును అడిగినప్పుడు ఈ యొక్క ఏశావులో ఒక జ్ఞానము క్రియ చేసి ఉన్నది. அவனுடைய ஞானம் என்னவென்றால் நான் இப்பொழுது சாக போகிறேன், அவ்வளவு பசி, நான் வீடை போய் சேர முடியாது. ஆகையால் நான் இப்பொழுது இந்த கூழை சாப்பிடாமல் சிரேஷ்ட புத்திரபாதம் தான் வேண்டும் என்று நான் போனால் நான் சிரேஷ்ட புத்திரபாதம் இல்லாமல் செத்து விடுவேன். ஆனால் இப்பொழுது நான் கூழை சாப்பிட்டால் இவன் சிரேஷ்ட புத்திரபாதத்தை கேட்கிறான், அதை எப்படியும் இழந்து விடுவேன்.
ஆகையால் நான் எப்படியும் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் சிரேஷ்ட புத்திரபாதம் என்னை விட்டு போக போகிறது, நான் இல்லாமல் மரிப்பதை விட இல்லாமல் சாப்பிடுவதே வாசி என்று சொல்லி கூழை கேட்டான். His wisdom is that now he is very tired and he has become faint. Therefore he thought that it is better to sell the birthright because he is faint and almost he is about to die. He thought that somehow he is going to lose his birthright. Therefore it is said that he said that it is good to have that pottage and to lose the birthright. ఏషావు అనుకొని ఉన్నాడు, ఇప్పుడు నేను ఏ విధముగా కూడా చనిపోబోచున్నాను, ఇంటికి కూడా వెళ్ళి చేరలేను, అందువలన నేను చనిపోయి యొక్క జ్యేష్ఠత్వమును కోల్పోవుట కంటే కూడా ఈ యొక్క ఆహారము ఈ యొక్క వంటకమును భుజించినట్లయితే ఈ యొక్క జ్యేష్ఠత్వమును పోగొట్టుకున్నదని, అదే విధముగా ఈ విధముగా పోగొట్టుకున్నట్టు కంటే కూడా నేను ఉండి పోగొట్టుకుంటే మంచిదని చెప్పి అతడు ఆ యొక్క జ్ఞానమును ఉపయోగించున్నాడు. கூழ் சாப்பிடாட்ட சாவு. If he doesn't have that pottage, then he has to die. ఈ యొక్క వంటకము తినకపోయినట్లయితే చనిపోవును. செத்தா சிரேஷ்ட புத்திரபாதம் போச்சு. If he dies, then he lose the birthright. చనిపోయినట్లయితే ఈ యొక్క జ్యేష్ఠత్వము కోల్పోవును. சாப்பிட்டா சிரேஷ்ட புத்திரபாதம் போச்சு. If he eats, then he also will lose the birthright. తిన్నట్లయితే జ్యేష్ఠత్వం పోవును. எப்படியும் சிரேஷ்ட புத்திரபாதம் போக போகுது. Somehow he is going to lose the birthright. ఏ విధము చేతనైనా కూడా ఇక జ్యేష్ఠత్వమును కోల్పోబోచున్నాను. நான் சாப்பிடாம அதை நஷ்டப்படுத்துறதை விட நான் சாப்பிட்டு அதை நஷ்டப்படுத்தி நான் பிழைக்கலாமே என்று ஒரு ஞானத்தை அவன் மனதில் ஒரு ஞானத்தினால் கணக்கிட்டான். Instead of not eating and losing the birthright, he thought that it is better to eat and lose the birthright. Therefore he thought it according to his wisdom. అందువలన తినకుండా నేను ఆ యొక్క జ్యేష్ఠత్వమును కోల్పోవుట కంటే కూడా తిని కోల్పోయేదని చెప్పి ఆ యొక్క జ్ఞానములో అతడు లెక్కించున్నాడు. உண்மையாகவே ஒரு ஞானமான ஒரு கணக்கு தான். Truly that is a wise decision. That is a wise decision. నిజముగానే ఇది జ్ఞానమైనటువంటి ఒక లెక్క ఉన్నది. ஆனால் இது ஒரு பொய்யான தவறான ஒரு ஞானம். But that is a false and a wrong wisdom. అయితే ఇది అబద్ధమైనది, తప్పైనటువంటి జ్ఞానమే. ஏன்? Why? ఎందువల్ల? கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 25 கடைசி வசனம். Genesis chapter 25 and verse 34. ఆదికాండము 25:34 వాక్యం చదవండి. அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆகையால் அவனுடைய ஞானமான கணக்கை பற்றி அவன் தன்னை பாராட்டி இருக்கலாம். ஆனால் தேவனும் வேதமும் என்ன சொல்லுகிறது? அவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். He would have boasted about himself about his wise decision, but the word of God says that he despised his birthright. అయితే అతని యొక్క జ్ఞానమును గురించి అతని యొక్క లెక్కను గురించి అతడు అతిశయించవచ్చును. అయినప్పటికీ కూడా ఈ యొక్క గ్రంథం ఏం సెలవిస్తున్నది? అతని యొక్క జ్యేష్ఠత్వమును తృణీకరించున్నాడు. இது போல இந்த பூமியிலேயும் ரெண்டு விதமான ஞானம் இருக்கு. உலகத்தார் பிழைக்கக்கூடியதான ஒரு பூமிக்குரிய பொய்யான ஒரு ஞானம், தவறான ஒரு ஞானம் உண்டு. நாம் பிழைக்கும்படியாக ஆவிக்குரிய ஒரு ஞானமும் உண்டு. Likewise in this world there are two kinds of wisdom. One is a wrong and a false and a lying wisdom where the worldly people can live, and the other is a spiritual wisdom. ఇదే విధముగానే ఈ యొక్క లోకములో రెండు విధమైనటువంటి జ్ఞానములు ఉన్నవి. ఒకటి అబద్ధమైనటువంటిది, ఈ యొక్క లోకములో జీవించిన నిమిత్తమై కలుగుచేటువంటి జ్ఞానం ఉన్నది. ఇంకొకటి ఆత్మ సంబంధమైన జ్ఞానం ఉన్నది. இந்த பூமிக்குரிய ஞானத்தை வைத்து, இந்த தவறான ஞானத்தை வைத்து மற்றவர்களோடு நாம் ஈடுபடுகிறது நிமித்தம் நமக்கு கிடைக்கிறதான அந்த ஞானத்தையும் தந்திரத்தையும் வைத்து நாம் சில காரியங்களை இந்த பூமியில் சாதிக்கலாம். With this earthly wisdom and with this lying and false wisdom we can deal with the people of this world, and also we can accomplish certain things on this earth. ఈ లోకములో ఉన్నటువంటి అబద్ధమైన జ్ఞానమును బట్టి, తంత్రమైన జ్ఞానమును బట్టి ఈ యొక్క లోకములో మనము జీవించవచ్చును. சீக்கிரமாக சில வெற்றிகளை, சில காரியங்களை நம்முடைய இந்த பூமியில் நாம் அந்த ஞானத்தை வைத்து சில காரியங்களை முடிக்கலாம். Having this wisdom we can also get some victory on this earth. త్వరలోనే ఈ యొక్క లోకములో ఉన్న జ్ఞానమును పెట్టి మనము విజయమును సాధించవచ్చును. ஆனால் அது தேவனுடைய பார்வையில் ஆவிக்குரிய ஞானத்தையும் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அலட்சியம் பண்ணுகிறதான ஒரு ஞானமாக மாறிவிடலாம். But in the sight of God that might become a wisdom for which we despise, and that is not a spiritual wisdom. అది దేవుని యొక్క దృష్టిలో ఆత్మిక సంబంధమైనటువంటి ఆశీర్వాదములు పొందుకున్నటువంటి తప్పైనటువంటి జ్ఞానముగా అది కనబడును. உதாரணமாக நமக்கு ஒரு பொருள் தேவை என்று வைத்துக்கொள்வோம். For example, if you are in need of a particular thing, ఉదాహరణముగా
మనకు ఒక వస్తువు కావాలని చెప్పి అనుకోనండి. தேவனுடைய ஞானம் என்ன? காத்திருந்து அவருடைய சித்தத்தை தேடி ஜெபித்து அவர் நமக்கு பணம் தருகிறதான அந்த நேரத்தில் அவர் நடத்தும் போது வாங்க வேண்டும். Wisdom of God is that we have to tarry in the presence of God and pray for it, seek the counsel of God, and when the Lord gives us money we have to buy it, and that is the wisdom of God. దేవుని యొక్క సన్నిధానములో కనిపెట్టుకొని ఉండి ప్రార్థించి ఆయన వలన ఆ యొక్క వస్తువును పొందుకొనవలెను. ஆனால் இந்த ஏசா வேற ஒரு ஞானத்தோடு நம்மிடத்தில் வருவான். அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களே, அங்க தெரிஞ்ச ஒரு பணக்காரன் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட போய் இவ்வளவு காசு கொடு, அப்புறமா நம்ம கொடுத்துடலாம், ஃப்ரெண்டு தானே, வட்டி கேட்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பியும் கொடுத்துடலாம், சீக்கிரமா பொருளும் கையில கிடைக்கும், எதுக்கு ஜெபம் பண்ணி காத்திருக்கணும், அது ரொம்ப நேரம் ஆகுது, ஷார்ட்டா முடிச்சிடலாம். But Esau will come to us and he will tell us saying that there is a friend and there is a rich man, you can put part of the money and ask for money from him, and he will not ask for any interest, therefore saying so he will ask us to buy that object. ఏశావు వచ్చి ఈ విధముగా చెప్పెను, ఇదిగో యొక్క స్నేహితుడున్నాడు, ఇక్కడ ఒక ధనవంతుడున్నాడు, అందువలన అతని యొద్ద ధనము పొందుకొని త్వరగా ఆ యొక్క వస్తువును పొందుకొనగలము, ఎందువలన కనిపెట్టుకొని ప్రార్థించవలని అని చెప్పును. ஆனால் அப்படி நாம் செய்தால் நாம் ஆண்டவரை அலட்சியம் பண்ணுகிறோம். If we shall do so, then we are despising the Lord. ఆ విధముగా మనం చేసినట్లయితే దేవుణ్ణి మనం తృణీకరించుచున్నాము. ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணி நம்மை ஜெபிக்க வைத்து பின்னாடி ரொம்ப நாள் பொறுத்து தாமதமாய் கொடுக்கிறார்? Why does the Lord delays and why does he makes us to pray and why does he gives us delaying? ప్రభు ఎందు నిమిత్తము మనకు ఆలస్యము చేసి మనం ప్రార్థించిన తర్వాత వెనుక ఆలస్యముగా ఇచ్చుచున్నాడు. ஆண்டவருக்கு பொருள் அல்ல முக்கியம், நமக்கு பொருள் கொடுப்பது அவர் கொடுப்பார், தேவையான நேரத்தில் கொடுப்பார், நமக்கு பொருள் தான் முக்கியம். Thing is not important for God, and when the appropriate time comes, the Lord also will give to us, but we are in need of that thing. దేవునికి వస్తువులకు ముఖ్యము కాదు, అయితే ఆయన వస్తువు ఇచ్చును, అయితే మనకైతే వస్తువు ముఖ్యమై ఉన్నది. அந்த பொருள் அல்ல, அந்த பொருளுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெப ஜீவியம் பெருக வேண்டும், ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் பெருக வேண்டும், காத்திருந்து அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து நம்முடைய பணம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் சேஷ்ட புத்திரபாதம். விசுவாசம் வளர வேண்டும், ஜெப ஜீவியம் வளர வேண்டும், இதைதான் ஆண்டவர் கவனிக்கிறார், இதில் தான் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். That thing is not important, but when we pray for that particular thing, our faith should be increased, and we have to wait and tarry in the presence of the Lord, and we have to pray for it, and it should come, and God should grant us according to the riches of his glory. Thus we have to pray and receive it from the Lord, and that is important for God. దేవుని యొద్ద కనిపెట్టుకొనుండి ఆ యొక్క పొందుకున్నప్పుడు మన యొక్క ప్రార్థనా జీవితము ఎదగవలెను, విశ్వాసము ఎదగవలెను, అదే విధముగానే ఆయన యొక్క మహిమ ఐశ్వర్యములో నుంచి మనం పొందుకొనవలెను. అందువలన ఈ యొక్క వస్తువు దేవునికి ముఖ్యమా కాదు కానీ మన యొక్క ప్రార్థనా జీవితమును, విశ్వాస జీవితమును అభివృద్ధి చెందవలెను. ஏசா எப்படி அந்த கூழை சாப்பிட்ட உடனே அவன் எழும்பி போனானோ, இதே போல நம்முடைய பொருள் நமக்கு ஷார்ட்கட்டுனால நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நமக்கு ஒரு வெற்றியினுடைய ஒரு சிந்தை உண்டாகும். ஆனால் தேவன் எப்படி ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாதத்தை அலட்சியம் பண்ணினான் என்று எழுதினாரோ, அதே போல நம்மை பற்றியும் இவனோ பொருளை வாங்கினான், ஆனால் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் அலட்சியம் பண்ணினான் என்று எழுதப்படும். As Esau ate that red pottage and he rose up and went, even so we also, when we receive the thing through shortcut, we also will rise up and go. But as it is written in the word of God that Esau has despised the birthright, even so God will say regarding us that we are despising the Lord and his counsel. ఈ విధముగానే ఏశావు వంటకము తిన్న తర్వాత ఏ విధముగా లేచిపోయి ఉన్నాడు, అదే విధముగానే మనకును కూడా వస్తువు దొరికినప్పుడు మనము సంతోషింపగలము, ఈ యొక్క వంకర మార్గంలో దొరికినప్పుడు సంతోషించదము. అయినప్పటికీ కూడా ఏశావును గురించి ఏ విధముగా తృణీకరించున్నాడని వ్రాయబడినదో అదే విధముగా మన యొక్క జీవితంలో కూడా ప్రార్థనా జీవితమును, విశ్వాసమును అలక్ష్యము చేసి ఉన్నాడని చెప్పి మనల్ని గురించి వ్రాయబడిని. உபதியா 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Obadiah and verse 8. உபதியா 8వ వాక్యము చదువుకొనేదము. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, இந்த தவறான ஞானத்தை பின்பற்றும் போது சில வெற்றிகளை காணலாம், ஆனால் முடிவு அழிவுதான். When we follow after this false wisdom, we may get certain victory, but the end shall be destruction. తప్పైనటువంటి జ్ఞానమును ఉపయోగించడం మూలముగా కొన్ని విషయములు సాధించవచ్చును, అయినప్పటికీ కూడా దాని యొక్క అంతమో నాశనము. இது ஏசாவினுடைய இந்த சிவப்பின்
சிவப்பான அந்த நிறத்திலிருந்து நாம் படிக்கிற இரண்டாவது காரியம். This is a second thing that we learn from the red color of Esau. ఇది ఏషావు యొక్క ఎర్రని స్థితిలో నుంచి మనము చదివేటువంటి రెండవ కార్యమే. மூன்றாவது, இந்த ஏதோமியர் தங்கிறதான சேர் மலைகள் என்று சொல்லும்போது அந்த மலைகள் எல்லாம் சிவப்பாக இருந்தது. These Edomites, they abode in the mountains of Mount Seir, and these mountains were red in color. మూడవదిగా ఏదేమీలు నివసించినటువంటి సేయరు మన్యమనే ఆ యొక్క కొండ ప్రదేశములు అది ఎర్రనిగా ఉన్నది. ஆண்டவர் ஏதோமை பார்த்து தீர்க்கதரிசனம் ஓபதியா ஏதோமை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். When Obadiah prophesied against Edomites, he says like this in verse 3. ఏదోమును గూర్చి ఓబద్యా ప్రవచించేటప్పుడు ఈ యొక్క మూడవ వాక్యములు ఈ విధముగా సెలవిచ్చుచున్నాడు. கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இதயத்தில் சொல்கிறவனே, உன் இதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. அப்போதும் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What it is written here? ఇక్కడ ఏమిటి వ్రాయబడి ఉన్నది? இந்த சிகரங்கள் என்று சொல்வது அது சிவப்பு நிறமாய் இருந்தது. When it is said about hills, they were red in color. ఈ యొక్క కొండ శిఖరములని చెప్పినది అది ఎర్రనిగా కనబడుచున్నది. இந்த சிவப்பிலிருந்து நாம் படிக்க வேண்டியதான நமக்கு அந்த ஆவிக்குரிய கருத்து என்ன? What is the spiritual meaning that we have to learn from this red color? ఈ యొక్క కొండ సందులో నుంచి మనం ఉన్నటువంటి ఎర్రని గురించి ఆత్మీయమైన కార్యం ఏమిటి? அவர்கள் சிகரங்களில் இருப்பதனால அவர்கள் என்ன சொல்லுகிறார்? எங்களை விழப்பண்ணுகிறவர்கள் யார்? ஒரு தவறான பாதுகாப்பு உணர்வை காட்டுகிறது. Because they dwelt in hills, they said that who shall bring us down to the ground, and they had a wrong protection, wrong feeling of security, long feeling of security. అత్యున్నతమైనటువంటి పర్వతముల మీద వారు ఉన్నందువలన మమ్మల్ని కింద పడవేయవాడు ఎవరు అని చెప్పినారు. అందువలన తప్పైనటువంటి కాపాడుదల వారికి ఉన్నది. இவர்களுக்கு தேவன் அல்ல பாதுகாப்பு, இவர்களுக்கு அந்த உயர்ந்த பர்வதங்கள் தான் பாதுகாப்பா இருக்கிறது. God was not their protection, but those hills were protection to them. వీరికి దేవుడు కాపాడుదలగా లేరు, అయితే అత్యున్నతమైన పర్వతములే వారికి కాపాడుదలగా ఉన్నది. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவன் அல்லாத சில தவறான காரியங்களில் உலக ஜனங்கள் பாதுகாப்பாக எண்ணுகிறார்கள். அதே காரியங்களை தேவனுடைய ஜனங்களும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். Even so in our life, the people of this world keep something for their security. Even so spiritual people also follow after them. ఇదే విధముగానే మనకు ఆత్మిక జీవితములో కూడా లోకస్తులు ఏ విధముగా వారు తప్పైనటువంటి కాపాడుదలను ఎన్నిక చేయుచూ ఉన్నారు, అదే విధముగానే దేవుని యొక్క బిడ్డలు కూడా ఇదే విధమైన తప్పైన కాపాడుదలను వారిని కూడా ఆశ్రయించుతున్నారు. ఉదాహరణமாக ஒரு சொத்தை நிலத்தை வாங்கினால், ஒரு சொந்த வீடை வாங்கினால், பேங்கில் இவ்வளவு காசை வைத்தால், இல்லை என்றால் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைத்தால், இதெல்லாம் பொது ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. இவைகள் இருக்கிறதுனால நான் வாழலாம். For example, when they build a house and when they purchase the land and when they have a government employment and when they have jobs, they feel they found a security in it and they think that they can live with it. ఉదాహరణగా పొలము కొన్నప్పుడు, ఇల్లు కొన్నప్పుడు, గవర్నమెంట్ ఉద్యోగం వచ్చినప్పుడు, బ్యాంకులో ధనం ఉన్నప్పుడు ఇవన్నీగా వారు కాపాడుదలు అని చెప్పి ఆ యొక్క జనం అనుకునేదారు. பணம் பேங்கில் வைப்பது, சொந்த வீடு வைப்பது, நிலத்தை வாங்குவது இது தவறல்ல. ஆனால் கவர்மெண்ட் வேலை கிடைப்பது தவறல்ல. ஆனால் இதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று அந்த நோக்கத்தோடு தேடுவது தவறு. Building houses and having money in the bank, purchasing the land, it is not a wrong thing, but it is wrong to have a feeling that those will be a security to them. పొలము కొనుటే ఎందును, బ్యాంకులో డబ్బున్నందు మూలముగాను, సొంత ఇల్లున్నందు మూలముగాను, గవర్నమెంట్ పని ఉన్నందు మూలముగాను, ఇవన్నీ కూడా తప్పైనటువంటి కార్యము కాదు. కానీ ఇదే నాకు కాపాడుదల అని చెప్పున్నది తప్పైన కార్యము. பாருங்க, இவங்க பெருமையா பேசுறாங்க. ஏதோமியர் எங்களை யார் அங்கிருந்து கீழே தள்ள முடியும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். Verses 5 and 6. 5-6 வாக்கியములు. நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவா? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவா? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய
அந்தகார பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வசனமுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this verse? ఈ వాక్యం యొక్క అర్థం ఏమిటి? நீ உயர்ந்த மேட்டுல இருந்து என்னை யாரும் இங்க வந்து தாக்க முடியாது, என்னை யார் கீழே தள்ள முடியும்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறேன்ல, இப்ப பாரு திருடர்கள் போறாங்க. எந்த திருடன் வந்தாலும் அவனுக்கு கை நிறைய அள்ளுற வரைக்கும் தான் அள்ள முடியும், மிச்சத்தை வச்சுட்டு தான் போவாங்க. திராட்சை பழங்களை எடுக்க போனா கூட கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு போவாங்க. ஆனால் உனக்கு வரப்போகிற திருடர்கள் எல்லாரும் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களும் தேடி 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 அலசி எடுத்துட்டு போவாங்க, ஒண்ணும் மிச்சம் வைக்க மாட்டாங்க என்று ஆண்டவர் நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை ஏசாவிடத்தில் பேசுகிறார். They spoke highly of themselves, saying that because they are dwelling in hills, that though no man can bring them down, but God speaks to them, saying that the thief shall come, and if any thief come, they can take only handful, whether it is grapes or anything, they can take only handful, but here they will take everything. They will leave some things behind. They leave some things behind, but here they will take all of their things, and it is also said that they will search out, and they also will take out all the hidden things, and this was a judgment of God pronounced against them. నీవు కొండ మీదకు వచ్చినప్పుడు కొండ మీద ఉన్నాను కనుక ఎవరు నా యొద్దకు వచ్చెదరు, ఎవరు నన్ను కొట్టెదరు నీవు అనుకునుచున్నావు. అయినప్పటికీ కూడా చోరులు నీ మీదకు వచ్చుచూ ఉన్నారు. అప్పుడు దోచుకున్న వారు కొంచెంగా దోచుకొని కొంచెం విడిచిపెట్టెదరు. అయినప్పటికీ కూడా ద్రాక్ష పండ్లు ఏరు వారు నీ యొద్దకు వచ్చిన పరిగె ఏరుకున్న వారు కొంత ఉండనిచ్చుదురు. అయినప్పటికీ కూడా నీ మీదకు వచ్చేవారు బొత్తిగా లోపల ఉన్న అంతరంగంలో ఉన్న సమస్తమును కూడా నీ యొద్ద నుంచి తీసుకుని వెళ్ళెదరు అని చెప్పుచున్నాడు. சொந்த வீடு இருந்தால் பாதுகாப்பு, சொத்து நிலம் இருந்தால் பாதுகாப்பு, பேங்க்ல நிறைய பணம் இருந்தால் பாதுகாப்பு என்று நினைக்கிறவர்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு திருடன் வருகிறான். Those who have their own houses, and those who have money in their banks, and those who have wealth and riches, and have lands, and if you have a feeling that they are security to them, for you a warning is said, thief shall come. సొంత పొలమును సొంత ఇళ్ళను బ్యాంకులో డబ్బును ఉన్నట్లయితే అది కాపాడుదల అనుకొనుచున్నటువంటి మీకు ఒక హెచ్చరిక చెప్పుచున్నాను, దొంగ రాబోచున్నాడు. இனி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் ஐடென்டிட்டி கார்டு கிடைக்க போகிறது. Within a year all are going to receive an identity card. ఇంకొక సంవత్సరములో అందరికీ కూడా గుర్తింపు కార్డు రాబోచున్నది. இப்ப சும்மா இருக்கிறவங்களுடைய போட்டோ மாத்திர லைசென்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஐடென்டிட்டி கார்டு அல்ல இது. It is not identity card as they give as a license card. ఇప్పుడు లైసెన్స్ లో ఉన్నటువంటి ఆ యొక్క ఫోటో అతికించినట్టు అటువంటి కార్డు కాదు. இந்த கார்டை கம்ப்யூட்டர்ல சொருவுனா உங்களுடைய எல்லா விவரங்களும் வெளியே வரும். When you install this identity card in the computer, all of your details shall be known. ఈ యొక్క కార్డుని కంప్యూటర్ లో వేసినట్లయితే మీ యొక్క సమస్త విధమైన వివరములను కూడా అక్కడ చెప్పును. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? Which school you studied? మీరు ఏ స్కూల్లో చదివినారు? உங்களுடைய பெற்றோருடைய பேர் என்ன? Your names of your parents? మీ యొక్క తల్లిదండ్రుల యొక్క పేర్లు ఏమిటి? உங்களுடைய பேங்க்ல எவ்வளவு அக்கவுண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு? How much account and how much money you have in your bank? మీ యొక్క బ్యాంకులో ఎంత లెక్క ఉన్నది, ఎంత డబ్బులు ఉన్నవి? எந்த ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் எந்த தேதியில எந்தெந்த லேண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? To which register office you have gone, and what are the lands you have purchased? ఏ రిజిస్టర్ ఆఫీస్ లోనికి వెళ్ళి ఎప్పుడెప్పుడు ఎంత పొలము కొని ఉన్నారు? இப்படி அத்தனை விவரங்களும் வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு ஐடென்டிட்டி கார்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட போகிறது. The identity card which contains all these details shall be issued. అటువంటి అన్ని వివరములు తెలుసుకున్న తగినటువంటి ఆ యొక్క గుర్తింపు కార్డు ఇవ్వబోచున్నది. ஆகையால் அந்த திருடன் தான் அந்தி கிறிஸ்து. நம்முடைய வைகளை அவன் பறித்து கொள்ள போகிறான், அவன் தன்னுடைய சொந்தமானதாய் மாற்ற கொள்ள போகிறான். That thief is the Antichrist, and he is going to take off all that we have, and he is going to lead us. ఆ యొక్క దొంగే అంత్యక్రీస్తు అయి ఉన్నాడు. మనది సమస్తమును కూడా అతడు దోచుకొనబోచున్నాడు. మనదంతను కూడా అతడు సొంతముగా చేసుకొనును. ஆகையால் சொத்து, வீடு, ஐஸ்வர்யம் இதுதான் உயிர் என்று எண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. All those who consider their houses, their land, and the riches of their life, woe unto them. ఆస్తిని యొక్క ఇల్లు ఇవన్నీ కూడా ఈ యొక్క సొంతమని చెప్పి అనుకున్న వారికి శ్రమ. இவைகளை விட்டு ஓடுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கும்போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லும்போது அவர்களுக்கு ஓடி போக வேண்டும் என்று மனது வராது. லோத்தின் மனைவியைப் போல அவர்கள் பின்னிட்டு பார்ப்பார்கள். When the Lord gives them a command saying that flee from all these things, and when the Lord says that lo, I come quickly, they will not have a mind to flee from all these things, but like the Lord's wife, they'll turn back.
ఇది వీటిని విడిచిపెట్టి వెళ్ళమని చెప్పినప్పుడు ఇదిగో నేను త్వరగా రాబోచున్నాను వచ్చుచున్నానని చెప్పినప్పుడు ఇవన్నీ కూడా విడిచిపెట్టి వారు వెళ్ళుటకు మనసు రాదు. అదే విధముగానే లోతు భార్య చూసిన విధముగా వారు వెనుకకు తిరిగి చూసెదరు. ஆகையால் சீக்கிரமாக இந்த ஏசாவை யாக்கோபிடத்திலிருந்து பிரித்துக் கொள்வோமாக. Therefore let us separate this Esau from Jacob very soon. ఇదే విధంగా అతి త్వరగా ఏశావు ఎదురించి యాకోబుని విభజించి తీసుకుని వచ్చేదమే. இந்த ஏசாவை கவனித்தால் ஏசா சீக்கிரமாக வளரக்கூடியவன். ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள் தான், ஒன்றாக பிறந்தவர்கள் தான். ஆனால் ஏசா தான் சீக்கிரமாக முன்னேறினான். When we look to this Esau, both were twins and they both were boys, but we find that this Esau, he grew very fastly and he pressed forward. ఏశావు చూసినట్లయితే త్వరగా పెరిగేవాడై ఉన్నాడు. ఇద్దరును కూడా ఒకే కవల పిల్లలు అయినప్పటికీ కూడా ఏశావు త్వరగా అభివృద్ధి చెంది ఉన్నాడు. கவனியுங்கள், ஏசாவும் யாக்கோபும் இரட்டை பிள்ளைகள் தான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தார் மேல் ஒரு ராஜா ஆளுகை செய்வதற்கு முன்பாக ஏசாவின் மேல் 8 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். Esau and Jacob, they were twins, but before one king could reign over Israel, 8 kings have reigned over this Esau. ఏశావు యాకోబు ఇద్దరును కూడా కవల పిల్లలై ఉన్నారు. అయితే ఇశ్రాయేలు వారి మీద ఒక రాజు ఏలుబడి చేయుటకు ముందుగా ఏదోమీయుల మీద 8 మంది రాజులు ఏలుబడి చేస్తున్నారు. ஒரு ஜாதியாக பார்க்கும்போது ஏசா சீக்கிரமாக வளர்ந்து விட்டான். When we consider as a nation, this Esau, he grew fast. క్షణముగా చూసినట్లయితే ఏశావు అతి త్వరగా అభివృద్ధి చెంది ఉన్నాడు. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இதை வாசிக்கலாம். We read about that in Genesis chapter 36 and verse 1. ఆదికాండము 36వ అధ్యాయము 31వ వాక్యములో దీన్ని చూడగలము. இஸ்ரவேல் புத்திரன் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதுக்கு முன்னே இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் ஒரு ராஜா கூட அரசாளுவதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆவனர். பாத்தீங்களா, அதுக்கப்புறம் 8 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர்கள் சீக்கிரமாக வளர்ந்து விட்டார்கள். Therefore they grew very fast. అందువల్ల త్వరగా ఎదిగి ఉన్నారు. இது போல உலக தந்திரத்தினால் உலக ஞானத்தினால் நாம் உலக ஜனங்கள் நம்மை விட சீக்கிரமாக வளர்ந்து விடுவார்கள். Likewise with the cunningness of this world and with the wisdom of this world, people of this world, they grow faster than us. లోకములో ఉన్న తంత్రము మూలముగాను లోకములో ఉన్నటువంటి జ్ఞానము మూలముగాను లోకములో ఉన్న చెన్నుల మనకంటిని కూడా త్వరగా అభివృద్ధి చెందెదరు. எந்த வேகத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதே வேகத்தில் தான் அழிவு அவர்களை தேடி வரப்போகிறது. With the same fastness they grow, with the same fastness shall destruction come upon them. ఎంత వేగముగా వారు అభివృద్ధి చెందుచూ ఉన్నారు అంత వేగముగానే వారి నాశనము వెదికి వచ్చుచున్నది. இந்த நமக்குள் இருக்கிற ஏசாவை, இந்த மாம்சீகத்தை நாம் கீழ்ப்படுத்தாவிட்டால், வேர் பிரிக்காவிட்டால் அவன் நம்மை மேற்கொள்ளுவான். If we do not destroy or if we do not subdue this Esau in us, then he will prevail over us. మనలో ఉన్నటువంటి ఏశావనే ఈ యొక్క శరీరమును మనం లోబర్చకపోయినట్లయితే విడదీయకపోయినట్లయితే అతడు మనల్ని జయించును. அது மாம்சீக சிந்தையாய் ஆரம்பித்து படிப்படியாக நமக்குள் அந்த மாம்ச சுபாவங்கள் வெளிப்பட்டு மாம்சத்தின் கிரியைகள் வந்து மாம்சீகமானவர்களாக மாறி நாம் சாத்தானின் கருவிகளாக மாறிவிடுவோம். That begins as a carnal mind and step by step it becomes as carnal characters and step by step it is seen through our works and finally we become carnal. శరీరానుసారమైనగా మన యొక్క శరీరమైనటువంటి మనస్సు మనలో బయలుదేరి శరీరానుసారముగా క్రియ చేసి తర్వాత శరీరానుసారులుగా మారిపోయి సాతానుకి మనం సాధనముగా మారిపోయేదాము. இப்பொழுது நமக்குள் யாக்கோபு ஏசா இருக்கிறார்கள், ஆனால் சீக்கிரத்தில் நம் மத்தியில் அவர்கள் வெளிப்பட போகிறார்கள். Now Jacob and Esau are seen within us and very soon they will be seen in our midst. ఇప్పుడు మనలో ఏశావు యాకోబులు ఉన్నారు. అతి త్వరగా వారు మనకు ముందుగా బయలుపడబోచున్నారు. அப்படி என்றால் இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ள யாக்கோபும் இருக்கிறான், எனக்குள்ள யாக்கோபும் இருக்கிறான், ஏசாவும் இருக்கிறான். If it is so with each and everyone who are seated here, Esau and Jacob is seen within them and even in me Esau and Jacob is seen. ఆ విధముగా చెప్పినట్లయితే ఇక్కడ కూర్చున్నటువంటి అందరిలో కూడా యాకోబు ఉన్నాడు, నాలో ఏశావు యాకోబు కూడా ఉన్నారు. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த 2 பேரில் ஒவ்வொருவருக்குள் இந்த 2 பேரில் ஒரு ஆள் ஜெயிப்பான். But as the days pass by, one will prevail over the other. దినములు గతించిన తర్వాత ప్రతి ఒక్కరిలో కూడా ఈ యొక్క ఇద్దరిలో ఒకరు జయించెదరు. சபையில் சிலர் யாக்கோபாக மாறி விடுவார்கள், சபையில் சிலர் ஏசாவாக மாறி விடுவார்கள். Some will become as Jacob and some will become as Esau in the church. సంఘములో కొంతమంది యాకోబు వలె మారెదరు, సంఘములో కొంతమంది ఏశావులాగా మారెదరు. ஆகையால் சீக்கிரத்தில் உள்ளில் இருக்கிற போராட்டம் வெளியே பார்க்கக்கூடிய போராட்டமாக மாறும்.
Therefore very soon the strife that is seen within us will be seen out. త్వరలోనే లోపల అంతరంగంలో ఉన్నటువంటి పోరాటము బాహ్యముగా బయట చూసే పోరాటముగా మారుని. ஆகையால் நாம் ஏசாவாக மாறாதபடிக்கு நமக்குள் எழும்புகிற அந்த மாம்சீகத்தை நாம் யாக்கோபினால் ஜெபத்தினால் விசுவாசத்தினால் தாழ்மையினால் அறிக்கையிடுதலினால் சுத்திகரிப்பு கூட்டங்களில் பங்கெடுக்கிறதுனால் ஜெயிக்க வேண்டும். Therefore through Jacob, that is through our prayer life, to sanctification meetings and through confessing and through prayer and through fasting, we have to prevail and we have to overcome the Esau that is seen in us. అందువల్ల మనలో ఉన్నటువంటి ఏశావుని యాకోబు ద్వారాగా ఆ విధముగా చెప్పినట్లయితే ప్రార్థనా జీవితం మూలముగా విశ్వాస మూలముగా తగ్గింపు మూలముగా శుద్ధీకరణ కూటములుగా మనమే దాన్ని లోపరుచుకొనవలెను. நேரம் இல்லாதபடினால் நான் சீக்கிரமா சில காரியங்களை சொல்லுகிறேன். Because there is shortage of time, I would like to say certain things very soon. సమయం లేనందువలన త్వరగా కొన్ని కార్యములు నేను చెప్పేదను. இந்த ஒபதியாவின் புஸ்தகத்திலிருந்து இந்த ஏதோம் எப்படி படிப்படியாக அவன் துணிகரமாக தனக்கு மிஞ்சின காரியத்தில் ஈடுபட்டு கடைசியாக நியாயத்தீர்ப்புண்டாகும்படியாக கிரியை செய்தான் என்று பார்க்கலாம். Here we are going to find that how Edom step by step that he began to behave presumptuously and finally how he ended up in judgment. ఉపదేశక గ్రంథములో ఏ విధముగా ఏశావు మెట్టుగా తృణీకరమైనటువంటి కార్యములు చేసి తర్వాత తీర్పులోనికి వచ్చినాను మనం చూడగలము. முதலாவது 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Firstly in verse 12 what do we read? మొదటగా 12వ వాక్యములో ఏం చదువుచున్నాము? அவன் சகோதரன் ஏசா, அவன் சகோதரன் யூதா, இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய கஷ்ட நேரத்தில் இவன் உதவி செய்ய போகாமல் இவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். His brother Judah or Israel, when they were in distress, he did not go and help them, but he was looking at them. అతని యొక్క సహోదరుడి యూదా లేకపోతే ఇశ్రాయేలు యొక్క శ్రమ జనమంది సహాయం చేయకుండా వేడుక చూస్తూ ఉన్నాడు. இதுதான் 11வது 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். This is what we read in verses 11 and 12. 11వ వాక్యము 12వ వాక్యములో ఇదే మనం చూస్తున్నాము. அடுத்த ஆள் கஷ்டப்பட்டா உதவி செய்கிற மனசு இல்ல இந்த ஏசாவுக்கு. When others suffer, he did not have the mind to help the others. పొరుగువాడు శ్రమ పడుచు ఉన్నప్పుడు సహాయం చేసే మనసుకు ఏశావుకు లేదు. சகோதரன் தானே கஷ்டப்படுகிறார், உதவி செய்யணும்னு மனசு இல்ல. நான் சம்பாதிச்சது நான் கஷ்டப்பட்டு வாங்கினது என்னுடையது, நான் ஏன் அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கணும்? இதுதான் ஏசாவின் சிந்தை. He is a brother and he did not have the mind to help him. It is the money that I have earned, I have suffered and earned this money, therefore why should I give it in the hand of the other? And this was the mind of Esau. సహోదరుడు శ్రమ పడుచున్నప్పుడు సహోదరుడే కదా అని చెప్పి సహాయం చేసేటువంటి మనసు లేదు. ఇది నేను సంపాదించినది, నాకు కలిగినది, ఎందుకు అతనికి ఇవ్వవాలని చెప్పి మనసు ఏశావుకున్నది. என்னுடைய வீட்டிலேயே நிறைய கஷ்டம் நிறைய பாடு இருக்கு, அடுத்த ஆளுக்கு நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன நேரம்? அதான் ஏசாவின் சிந்தை. I myself have so many problems and sufferings in my family, and when do you have time to think of the others? And that is the mind of this Esau. నా యొక్క ఇంటిలోనే అనేక శ్రమలు ఉన్నవి, కష్టములు ఉన్నవి, ఎదుటి వారిని నేను ఏ విధముగా అనుకున్నదని అదే ఈ యొక్క ఏశావు యొక్క మనసు. இந்த நேரத்தில் தன்னுடைய மாம்ச சுபாவத்தை கீழ்ப்படுத்தாததனால அடுத்த படிக்கு செல்கிறார். In this situation, because he is not able to subdue his carnal mind, he goes to the other step. ఈ యొక్క సందర్భంలో ఈ యొక్క శరీరానుసారమైనటువంటి మనస్సును లోబర్చడం వల్ల తర్వాత చెప్పుచున్నాడు. யூதா கோத்திரத்தாரினுடைய அழிவை பார்க்கும்போது இவன் வேடிக்கை பார்க்கிறது மாத்திரமல்ல சந்தோஷப்படுகிறான். He not only was seeing at the destruction of the people of Judah, but he also rejoiced over them. యూదా వారి నాశనం దినమున వారి స్థితిని చూసి ఇతడు ఊరకుండుట మాత్రమే కాదు సంతోషించుచున్నాడు. 12வது வசனத்தில் வாசிக்கலாம். We read about that in verse 12. 12వ వాక్యములో చదవగలము. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட சகோதரர்களுக்காக ஜீவனை வைக்கிறதான அந்த சுபாவம் வராவிட்டால், சுயநலவாதிகளாக நான் என் குடும்பம் என்று மாத்திரம் சபைக்குள்ள இருந்து வாழ்ந்து வந்தால், அடுத்த ஸ்டெப் யாராவதுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நம்ம செய்யல, அடுத்தது நம்ம கலிகூற ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு தேவைதான், அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க சரியில்லை, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க, அப்படிதான் நடக்கும் என்கிறதான கலிகூறுதல். அது ஏசாவினுடைய மாம்சீகமான கலிகூறுதல்.
Likewise in our spiritual life, if we do not have the mind to lay down our life for our brethren, we also will have such a rejoicing, and that is the rejoicing of Esau. He also rejoiced looking at the destruction or the calamity of Judah, his brother. Even so, we also will have a thought that saying that he has done such a mistake, therefore he is suffering, saying so will rejoice over the destruction. ఎదుటివానికి ప్రాణము మనం పెట్టలేకపోయినట్లయితే ఈ విధముగానే మనము సంతోషించదము. అతడు ఏదో చేసి ఉంటాడు, అందువల్ల ఈ విధముగా వచ్చినది అని చెప్పి అవన్నీ కూడా మనం చెప్పొచ్చు, మాట్లాడొచ్చు, వారిని గురించి సంతోషించదము. மூன்றாவது, இவர்கள் போய் சகோதர இடத்துல போய் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். 13வது வசனம். In verse 13 we read that they went to their brethren and they spoiled them. Third step. That is the third step. మూడవ మెట్టు ఏమిటంటే 13వ వాక్యంలో చూసినట్లయితే సహోదరుని యొద్దకు వెళ్ళి వారు దోచుకొని ఉన్నారు. யாரையும் போய் அடிக்கல, எந்த சண்டை இல்ல, யாரையும் கொலை பண்ணல, ஆனா அடுத்த ஆளுடைய நன்மையை கொள்ளையடிச்சார்கள். They did not smite any of them, neither did they kill any of them. They did not do any harm to them, but they spoiled the others. ఎవరిని కూడా కొట్టలేదు, ఎవరితో కూడా జగడమ వేయలేదు, ఎవరిని కూడా చంపలేదు, అయినప్పటికీ కూడా ఎదుటి వారి యొక్క మేలును దోచుకొని ఉన్నారు. இதே போல சபைக்குள்ள இருந்துட்டு சிலர் ஏசாவாக மாறி மற்றவர்களுடைய பணத்தை அபகரிச்சு, நீங்க கொடுங்க நான் 2 வாரத்துல தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தாங்களுடைய வளர்ச்சிக்காக வாங்கிட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க மற்றவங்களை காட்டி கொடுப்பாங்க, மற்றவங்களுடைய பேரை கெடுப்பாங்க. ஏன்? நான் வளரணும். Some people being in the church itself, they'll ask money from the others and say that within 2 weeks I'll give the money, and they won't return back the money, and they try to spoil the name of the others. ఇదే విధముగానే కొంతమంది సంఘములో కూడా లేచి కొంతమంది యొద్ద ఈ విధముగా డబ్బులు ఇవ్వండి, 2 వారములు నేను ఇచ్చేదనని చెప్పెదరు. తర్వాత వారు ఇవ్వకుండా ఉండదురు, అందువల్ల వారు మిగతా వారిని చూపించదురు, మిగతా వారిని యొక్క కొరతలు చెప్పెదరు. ఈ విధముగా వారు చేయించు వచ్చెదరు. நம்முடைய முன்னேற்றத்துக்காக அடுத்த ஆட்களே பலி செலுத்துவோம். Therefore for the improvement of others we sacrifice. For our own improvement we will sacrifice others. For our own improvement we sacrifice others. అందువల్ల మన యొక్క అభివృద్ధి నిమిత్తమై మిగతా వారిని మనం బలి చేసేదము. இப்படி படிப்படியாக துணிகரமாக மாம்சத்தில் முன்னேறி கடைசியாக ஏசா என்ன செய்கிறான் பாருங்கள். Step by step improving carnally, and what did he do presumptuously? మెట్టుగా ఈ విధముగా తృణీకరించి శరీరములో ఎదిగి తర్వాత ఏశావు ఏం చేస్తున్నాడో చూడండి. 16வது வசனத்தில் அவன் பரிசுத்த பர்வதத்தில் போய் ஏறி அங்கே போய் மதுபானத்தை அருந்துகிறான். In verse 16 we read that he has drunk upon the holy mountain. 16వ వాక్యములు పరిశుద్ధమైన కొండ మీదకి వెళ్ళి అక్కడ ఈ యొక్క మద్యము త్రాగుచున్నాడు. படிப்படியா இப்படியே ஒரு சுயநலவாதியாக மாம்சத்திலே வாழ்ந்து கடைசியாக தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வரத்தக்கதாக எங்கே கால் வைக்க கூடாதோ அங்கே கால் வைத்தான். துணிகரமானவனாக மாறிவிட்டான். Step by step he lived selfishly, and he revealed all his carnal natures, and he became presumptuous, and he has kept his feet where he should not keep. ఈ విధముగా మెట్టుగా అతడు శరీర సారముగా ప్రవర్తించి తర్వాత ఎక్కడైతే తీర్పు రాబోచున్నదో అక్కడ ఎక్కడైతే కాలు పెట్టకూడదో ఆ యొక్క స్థలములోని తృణీకరముగా కాలు పెట్టి ఉన్నాడు. மற்றவருடைய கஷ்டத்துல நான் வேடிக்கை பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. அவங்க கஷ்டப்படும் போது தேவனால் வந்த நியாய தீர்ப்புன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன், அப்போ ஒன்னும் நடக்கல. மற்றவர்களை கொள்ளை அடிச்சேன், வாங்கினேன், நானே முன்னேறினேன், அவங்க எல்லாம் எப்படியோ போனாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் ஒன்னும் செய்யல, நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்போது அடுத்தபடி பரிசுத்த பர்வதத்துல கை வச்சாங்க, கால் வச்சாங்க, அப்ப நியாய தீர்ப்பு வருது. When others were in destruction, he did not go to help them, but he was looking at them. When others were in destruction and when they were in calamity, he rejoiced over them, saying that this particular person has done such a thing, therefore he is facing such a trouble. And thirdly, he also he took the spoil of the others, and he derived benefit of them. Now he has stepped in the place where he should not step, and now the judgment of the Lord has come upon him. పొరుగువాని యొక్క శ్రమలో నేను వేడుక చూసినాను, అప్పుడు కూడా ఏమీను కూడా జరగలేదు. అదే విధముగానే సంతోషించున్నాను, అప్పుడు కూడా ఏమీను జరగలేదు అని చెప్పి ఈ విధముగా నా యొక్క అభివృద్ధి నిమిత్తమై ఎదుటివారిని దోచుకున్నాను, అప్పుడు కూడా ఏమీను సంభవించలేదని చెప్పి అతడు ఆఖరిగా వెళ్ళి పరిశుద్ధ పట్టణం పరిశుద్ధమైన దానిలో కాలు పెట్టును. இப்போ ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை வாசிப்போம். 21ஆம் வசனம். Verse 21. ఆరంభములో చదివినట్టు 21వ వాక్యము చదివేదము. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். இப்போ இங்க என்ன இது இருக்கிறது?
இரட்சகர்கள் சீயோன் பர்வதங்களில் ஏறப்போக இரட்சகர் அல்ல இரட்சகர்கள். ஏனென்றால் இந்த சியோன் பர்வதமாகிய பரிசுத்த பர்வதத்தின் மேல்தான் இந்த ஏசாவின் வம்சத்தார் ஏறி இருக்கிறாங்க துணிகரமாக. ஏன்னா சில காரியங்களை ஈடுபட்டு மாம்சமான முடிவுகளை எடுத்து எப்படியோ உலகத்தாரை போல சபைக்குள்ள இருந்து அவர்கள் விளையாடி முன்னேறுகிறார்கள். ஒன்றும் நடக்கவில்லை என்று சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் இப்பொழுது செய்யக்கூடாத ஒன்றை செய்தார்கள், நியாய தீர்ப்பை வரவழைக்கக்கூடியதான ஒன்றை செய்தார்கள். இப்பொழுது நியாய தீர்ப்பு வரப்போகிறது. எப்படி? ஆண்டவர் சில யாக்கோபுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த யாக்கோபுகள் தான் இந்த இரட்சகர்கள். அவர்கள் இப்பொழுது பரிசுத்த பர்வதத்தில் ஏறி இந்த மாம்சத்துக்குரியவர்களை கீழ்ப்படுத்த போகிறார்கள். அவர்கள் மூலமா இவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. இந்த ஏதோமியர் யார்? இவர்கள் ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், ரெபெக்காளுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் தான். ஆனால் வளரும் போது மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். இதே போல எத்தனையோ பேர் ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையில் ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்ந்து தவறான நட்பு, தவறான ஐக்கியம், தவறான ஆலோசனைகள் நிமித்தம் வாழ்க்கையில் கெட்டு போய் இன்றைக்கு ஏதோமியராக ஏசாவின் வம்சத்தாராக மாறி சபைக்குள் இருந்து மாம்சமான ஒரு வாழ்க்கை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு சீக்கிரமாக நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமா ஏசாவை நம்மை விட்டு பிரித்து கொள்ள வேண்டும், வேறுபாடு உண்டாக வேண்டும். யாக்கோபை ஆவிக்குரிய காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும், தாழ்த்த வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு வரும். வாசியுங்கள் ஏசாயா 34 அதிகாரம் 5 வசனத்தை வாசியுங்கள். வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். ஆண்டவருடைய பட்டயம் ஏதோமுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 8 வசனம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். சீயோனுடைய வழக்கு நிமித்தம். அப்ப சீயோன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சீயோன் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கு, அதனால ஒரு வழக்கு, சாத்தான் ஒரு கேஸ் போட்டிருக்கான். இது போல ஊழியக்காரர் மத்தியில சில தவறுகள் இருக்கும், சில விழுகைகள் இருக்கும், சில தவறான முடிவுகள் இருக்கும், நடத்துப்புல கேடு இருக்கும். ஆனா அந்த ஏதோமனுடைய வம்சத்தார் என்ன பண்றாங்க? அங்க போய் கை வைக்கிறாங்க. அது தொடக்கூடாது, ஆண்டவருடைய காரியம். சியோன் ஆண்டவருக்குரியது, அது பரிசுத்த பர்வதம். அந்த சியோன்ல இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணா அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும். மிரியாம் மோசைக்கு அக்கா, மூத்தவள். ஆனா மோசே செஞ்ச தவறை மிரியாம் சொல்லியிருக்க கூடாது. அவ சொன்னதுனால குஷ்டரோகியா மாறிவிட்டான். மோசே தப்பு பண்ணா மிரியாமே, அது எனக்கும் மோசைக்கும், நான் அவனை அடிப்பேன், திருத்துவேன், நான் அவனை என்ன வேணாலும் பண்ணுவேன், அவன் என்னுடைய ஆள். ஆனா நீ போய் அதுல கை வச்சிருக்க கூடாது. அதனால உனக்கு நான் நியாய தீர்ப்பு, நீ குஷ்டரோகி, 7 நாள் வெளியேறு. அவளால முழு பாளையம் 7 நாள் அங்கேயே இருந்தது, அசைய முடியல. இது போல சிலர் என்ன செய்வாங்க? துணிகரம் கொண்டு கை வைக்க கூடாத இடத்துல போய் கை வைப்பாங்க, சாவுதான் உண்டாகும். அது நடக்கக்கூடாது. இது தேவன் கொடுக்கிற செய்தி, ஜாக்கிரதையா இருப்போமாக. யாரும் இதுவரைக்கும் ஊழியக்காரர்ல யாரும் ஒன்னும் செய்யல, ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக செய்வதற்கு முன்பாக சொல்லுகிறார். அதனால நாம் ஜாக்கிரதையா இருப்போமாக, நமக்குள் இருக்கிற ஏதோமை பிரித்துக் கொள்வோமாக. ஏனென்றால் சியோனின் வழக்கு நிமித்தம் கர்த்தர் பழி வாங்கும் நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. நாம் எல்லாரும் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம். ஊழியக்காரனான நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன். எத்தனையோ தவறுகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ விழுகைகள், எத்தனையோ போராட்டங்கள் எனக்குள் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அது எனக்கும் கர்த்தருக்கும் உடையது. நான் அதற்கு இடம் கொடுத்தால் எனக்கு தேவனிடத்தில் நியாய தீர்ப்பு வரும். ஆனால் நான் என்னை தாழ்த்த வேண்டும், சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு நான் வர வேண்டும், நான் அறிக்கையிட வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும், யாக்கோபும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 10 வசனத்தை வாசியும். ஏசாயா 34 10 வசனம். இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்னென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாலாயிருக்கும். பாத்தீங்களா? இது இரவும் பகலும் அதனுடைய அது அவியாது. 9 10 வாசிங்க. அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்னென்றைக்கும் எழும்பும். இது என்ன ஞாபகம் வருது எல்லாம் வாசிக்கும் போது? அதுல அக்கினி இருக்கு, அதுல கந்தகம் இருக்கு, அதனுடைய அக்கினி இரவும் பகலும் அவியாது, அதுக்கப்புறம் அதனுடைய புகை என்றென்றைக்கும் எழும்பும். என்ன ஞாபகம் வருது? நரகம். இதுதான் நரகம். இந்த ஏதோமே நரகமா மாறிடுச்சு. இந்த ஏதோமுக்கு விரோதமா என் பட்டை எழும்பி இருக்கு. நான் நியாயம் தீர்க்கும் போது இந்த ஏதோம் நரகமா மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நம்ம சபைக்குள்ள இருக்கலாம், நம்ம ஆவிக்குரிய குடும்பத்துல சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, மாம்சத்துல பொய்யை வச்சுட்டு, லஞ்சத்தையும் வச்சுட்டு, நம்ம சண்டையை வச்சுட்டு, கருப்பு பணத்தையும் வச்சுட்டு, உலகத்தார் செய்கிறது போல செய்து சில நாட்கள் ஒண்ணுமே நடக்காது.
அவங்க இருக்கிற மாதிரி நாம இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஆண்டவரும் கிருபை உள்ளவர் மன்னிக்கிறவன் சொல்லுவோம். ஆனால் திடீரென்று ஏதோ மேற்கொண்டு யாக்கோபை கீழ்ப்படுத்தி நாமே ஏதோமா மாறுவோம், நரகமா மாறுவோம். அதனால சீக்கிரத்தில் நம்மை நாமே திருத்திக் கொள்வோமாக. ஏனென்றால் இந்த சியோன் பர்வதத்திலிருந்து இரட்சகர்கள் எழும்ப போகிறார்கள். அவர்கள் ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்க்க போகிறார்கள். கண்களை மூடுவோமாக. யார் யார் இந்த இடத்தில் நான் ஏதோமாக மாறக்கூடாது, நான் யாக்கோபாக தான் மாற வேண்டும், எனக்குள் ஆவிக்குரிய தன்மைகள் பெருக வேண்டும், நான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும், எனக்குள் மாம்ச சுபாவங்கள் எந்த தீய சக்திகள் நம்முடைய மாம்ச பலவீனங்களை சாதகமாய் எடுத்து நம்மை வசப்படுத்தி நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக முயற்சி செய்கிறதோ, இன்றைக்கு கரங்களை உயர்த்ததான எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் முயற்சி செய்ய போகிறார். அவர்களுக்குள் யாக்கோபை எழும்ப பண்ண போகிறார். அவர்கள் இரட்சகர்களாய் மாறி ஏசாவின் பர்வதத்தை, அந்த ஏதோமின் ஆவியை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். கர்த்தர் யார் யார் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை கர்த்தர் அபிஷேகித்து அவர்களை இரட்சகர்களாய் மாற்றி அவர்களுக்குள் இருக்கிற மாம்சத்தை ஜெயித்து அவருடைய குடும்பங்களுக்குள்ள மாம்சத்தை ஜெயித்து கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை தர போகிறார். கிதா மக்கரா ஷபானி அங்கூரிய பக்கலபானி அத்ரே ஓரிய மக்கலமானி அங்கத்ல கரவானி அத்ரே. Thank you Lord. Rabasha bankaramani mankalamani அத்ரே. Thank you Lord. Shababa karamani mankatre. Thank you Lord. We praise you. Thank you Jesus. Sorya bankalabana mankatre. Thank you Lord. We thank you Jesus. இந்த மாம்சமாகிய ஏதோமை இப்பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ஏதோமை நம்ம கொல்ல முடியாது. ஆனா அது கீழ்ப்படுத்தணும். அந்த மாம்சம் தான் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் வேற மாதிரி எல்லாம் சொல்லும், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா சொல்லும், அது இச்சையை காட்டும், சுய விருப்பத்தை காட்டும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற யாக்கோபுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மாம்சம் உமக்கு கீழ்ப்படுகிறதான மாம்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆகையால் இந்த விரோதமாக கீழ்ப்படியாமை காட்டுகிறதான சுய இச்சையை நடந்து கொண்டிருக்கிற இந்த மாம்சத்தை நாம் கீழ்ப்படுத்தி ஆவியானவரால் மேற்கொண்டு இது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியதான மாம்சமாய் மாற வேண்டும். இதோ நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று இதே மாம்சம் இந்த ஏதோம் சொல்லுவதாக. அந்த ஏதோம் விழுந்து போன ஜாதியாய் மாறிவிட்டது. இந்த ஏதோம் தேவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதான ஒரு ஜாதியாய் மாறட்டும். எத்தனை பேர் ஆண்டவரே இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? சொல்லுவோமாக, வாய் திறந்து சொல்லுவோமாக. இந்த மாமிசம் சொல்லட்டும், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். Thank you Lord. Tina bakara baushamankarabani amankalabani amtre. Oh rabakalabana mankatre. Thank you Lord. We praise you. Oh riabaushamankarabana mankatra. Oh riabalankashamankarabali amtre. Thank you Jesus. Oh riamankashamankarabani amankalabani amtre. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Oh Ramausha Bankaraba Kalabani Amatre. Thank you Jesus. We praise you. ரெபெக்காளுடைய வயிற்றில் 2 ஜாதிகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே சொன்னார். ஏசாவாகிய மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இதே போல நம்முடைய வயிற்றுக்குள் இருக்கிறதான இந்த 2 ஜாதிகள் இருந்தாலும் போராடினாலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சமர்ப்பிக்கப்பட்டவர்களுடைய ஜீவிதத்தில் ஜெயிக்கும், நிறைவேறும். அந்த மூத்தவனாகிய ஏசா இளையவனாகிய யாக்கோபை சேவிப்பான். இந்த மாம்சம் ஆவியானவருக்கு அடங்கி இருக்கும். ஆவியானவர் நம்முடைய ராஜாவாய் இருப்பார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுவின் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை பொறுப்பெடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற ஜெயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise, we praise. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்கு ஆஜீவிக்கிற ஆண்டவரே,
இந்த காலையில் ஆண்டவரை சோத்திரம், ஆண்டவரை சோத்திரம், இந்த சோத்திரம் ஆராதனத்தில் ஆணி பொறுப்படுத்த ஆசீர்வாதத்தில் சோத்திரம் கத்தாய். எல்லாம் எங்கள் ஜன நாணி தலை நாணிக்கு கொண்டு வந்ததுக்காக சோத்திரம் கத்தாய். இந்த 1ஆம் தேதி ஆண்டவரை சோத்திரம் எல்லாரும் நீ ஆசீர்வாதத்தின் ஆண்டு ஆவினால நீ உயிர்ப்பிச்சதுக்காக சோத்திரம். வராத ஜனங்கள் ஆண்டவரை தலையிலானிக்கு கொண்டு வந்தோம். வராத ஜனங்களா நீ ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாங்க சோத்திரம். இந்த ஆண்டவர் அந்த போன மாதம் நீ பாதுகாத்ததுக்காக சோத்திரம். இந்த மாதத்தில் கூட எங்கள் ஜனங்களையும் எங்களை எல்லாரும் நீ பாதுகாக்கணும் ராஜா சோத்திரம். இன்னைக்கு 4 மாதம் ஆண்டவர் வேலை மேலே போகும்போது வரும்போது போக்குவரத்துல நீ பாதுகாத்துக்கொள். குடும்பங்களா நீ ஆசீர்வாதி, குடும்பங்களுக்கு தேவையான நீ ஆசீர்வாதத்தை கொடு ஆண்டவர். தேவையான ஆகாத்த அனுப்புதாரங்க சோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் உன்னோட ஜனங்களை ஆண்டவரை பாதுகாக்கணும். போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள். வாலிபரை பாதுகாத்துக்கொள்வோம். வாலிப ஜீவிதங்களை பாதுகாக்கணும் ஆண்டவரை சோத்திரம் கத்தா. அந்த கால நேரத்தில் எங்களுக்கு தேன அதிகமானது அந்த காலை நீ எங்களை உயிர்ப்பிச்சதுக்காக சோத்திரம். எங்களை ஆவிக்குள்ள ஆகி தந்ததுக்காக சோத்திரம் கத்தா. இங்கே பிறகா ஜிபிக்கிறாங்க கத்தா சோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைனால ஒவ்வொரு வசனத்தினால் ஆண்டவ ஜனங்களை உயிர்ப்பிக்கானே நீ ஆண்டு அனுப்பி தந்ததுக்காக சோத்திரம். அவருக்கேற்ற கிருமத்தாரும் அவருக்கேற்ற நட்டிப்புத்தாரும் ஆலோசனைத்தாரும் இங்கே 4 மாதம் சேரு ஒழித்துக்காது அபிஷேகத்தார் எங்களுக்கு ஆண்டவர் மன்னிக்கிற பரிசுத்தங்களுக்காக ஜெபிக்கிற எந்த தேசத்தில் போய் அங்கே ஒளிஞ்சாரும் அவங்களுக்கு ஏற்ற கிருமத்தாரும் பலம் தாரம் வல்லமை தாரும் ஆண்டவரா சோத்திரம் ஆரோக்கியத்தை தாரங்க நட்டிப்பு தாரம் ஆலோசனை தாரம் ஆண்டவரை சீக்கிரம் நீ வருவார். உன்னோட வரிகளை தகுதாக்கு எல்லாம் துதிங்க நம்ம மகிமையா சத்துறேன் உனக்கு இயேசு நாமத்திற்காக நல்லதுதான். ஆமென். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.